இந்த நாளுடைய வரலாறு பக்கங்களுக்காக நம்ம கடந்து போலாம். த ஹிஸ்டரி ஆஃப் இஸ்ரேல். நம்ம ஒரு கதையை போல படிச்சுட்டு இருந்த ஒரு பகுதியிலிருந்து தான் வரக்கூடிய நாட்கள்ல நடக்க இருக்கக்கூடிய நிகழ்வுகளை நம்ம படிச்சுட்டு வரோம். ஸோ அதாவது வெளிப்படுத்தின விசேஷத்தை எஸ்தர் ராஜாத்தினுடைய புஸ்தகத்திலிருந்து நம்ம சில காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்னது போல த ரெவலேஷன் இஸ் கன்சீல்டு இன் த புக் ஆஃப் எஸ்தர். ரொம்ப சுவாரஸ்யமான கதை. அதுல ஒரு ஹீரோ, ஹீரோயின், வில்லன், நிறைய கதாபாத்திரங்கள் எல்லாம் வருவாங்க. ஸோ கடைசியில அந்த வில்லன் எப்படி கொலை செய்யப்படுறான் அப்படிங்கிறது ஒரு சண்டே கிளாஸ்ல இருந்தே நம்ம இந்த கதையை தொடர்ந்து நம்ம படிச்சுட்டே தான் வந்திருக்கிறோம். பட் இந்த கதைக்குள்ள மறைந்திருக்கக்கூடிய சில ரகசியங்கள், இல்ல தேவன் வைத்திருக்கக்கூடிய திட்டங்கள், எதிர்கால திட்டங்கள், அது எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யலாம், நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கும்பொழுது என்னைக்குமே தலைப்பு செய்தியில யார் இருக்கா? இஸ்ரேலுடைய பேர் இல்லாத நாளே கிடையாது இல்லைங்களா? இன்னைக்கு வரைக்கும் அவங்களுடைய பேர் இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டா, இந்த அக்டோபர் 7ஆம் தேதி தொடங்கின ஒரு யுத்தம் தான். அந்த யுத்தம் இன்னைக்கு முடியுமா, நாளைக்கு முடியுமா, பலவிதமான பேச்சுவார்த்தைகள் நடக்குது, பலவிதமான மாற்றங்களும் நடந்துட்டே இருக்குது. ஸோ வி மஸ்ட் ஆல்வேஸ் அண்டர்ஸ்டாண்ட் தி டைம் அண்ட் தி சீசன் வி ஆர் லிவிங் இன். எந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது அது தெரிஞ்சுக்கணுமா வேண்டாமா? கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். நேத்து மாதிரி தானே இன்னைக்கும் இருக்குது. நேத்து நம்ம போன மாதிரி தான் இன்னைக்கும் வேலைக்கு போயிருக்கலாம், வீட்டு வேலைகளை பார்த்துருக்கலாம். பட் ஆஸ் அந்த டைம் கடந்து போக போக கர்த்தருடைய நாளும் இந்த பூமிக்கு சமீபமாயிட்டே வருது அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. அதாவது எஸ்தர் ராஜாத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, ஆதார் மாதமான 12ஆம் மாதம் 13ஆம் தேதியாகிய ஒரே நாளிலே சிறியோர், பெரியோர், குழந்தைகள், ஸ்திரீகள் ஆகிய சகல யூதரையும் அழித்து கொன்று நிர்மூலமாக்கவும் அவர்களை கொள்ளையிடவும் அஞ்சற்காரர் கையிலே ராஜாவின் நாடுகளுக்கெல்லாம் கட்டளைகள் அனுப்பப்பட்டது. இந்த வசனம் படிக்கும் போதே உங்களுக்கு இதோடைய அர்த்தம் புரிஞ்சிருக்கும். அதாவது ஆமான் அவனுடைய பூர்வீகம் என்ன அப்படிங்கறத போன வாரம் நம்ம பார்த்தோம். சோ அவன் ஏசா கோத்திரத்திலிருந்து வந்தவன். அந்த ஏசா கோத்திரத்திலிருந்து வந்த அவன் யாரு? அமலேக்கியன். சோ இந்த அமலேக்கியனை பற்றி நம்ம போன வாரம் பார்த்தோம். எப்படி ஏசா யாக்கோபை வெறுத்தானோ அதே போலதான் அமலேக்கு இஸ்ரவேலர்களை வெறுத்தார்கள். ஆமான் மொர்தெகாயும் இஸ்ரவேல் யூதர்கள் அனைவரையும் என்ன செய்தான்? வெறுத்தான். சோ இது காலகாலங்களாக இது தொடர்ந்து வரக்கூடிய ஒரு பகையாக நம்ம என்ன செய்ய முடியும், இதுல பார்க்க முடியும், படிக்க முடியும். அப்போ இவன் செய்த ஒரு சதி திட்டம். இந்த திட்டத்தை எப்படி இவன் அமலுக்கு கொண்டு வர்றான், எப்படி தன்னுடைய ஸ்ட்ராட்டஜிய ரொம்ப கிளவரா அவன் பயன்படுத்துறான் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சோம்னா, இனி நம்ம எதிர்பார்த்திருக்கக்கூடிய சில அந்தி கிறிஸ்துவினுடைய நாட்கள்லயும் வரப்போற ஒரு வேர்ல்டு லீடர் எப்படி தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ள இந்த உலகத்தை அவன் கொண்டு வருவான் அப்படிங்கிறதையும் நம்மளால சில காரியங்களை வச்சு புரிஞ்சுக்க முடியும். இவங்களை பொறுத்த வரைக்கும், இந்த எஸ்தர் புஸ்தகத்தை பொறுத்த வரைக்கும் சில காரியங்கள், அதாவது மாதங்கள், அதாவது அவங்க எப்படி அதை கால்குலேட் பண்றாங்க, அது எல்லாத்தையுமே நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஒருத்தங்க கேட்டாங்க, இது எப்போ இந்த எஸ்தர் புஸ்தகம் எழுதப்பட்டது அப்படின்னு. ஸோ இதுல வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ராயல் சிட்டி, ஒரு பிரம்மாண்டமான சிட்டி எது அப்படின்னா சூசான், அதாவது பெர்ஷியா நாட்டில் இருக்கக்கூடிய சூஷான் நகரம். நியோ பாபிலோனியன் கான்குவெஸ்ட், அவர்களுடைய காலத்துக்கு பிறகு யூதர்களை அவங்க 586 BCல என்ன செஞ்சாங்க? சிறைபிடிச்சாங்க. பாபிலோனியர்கள் சிறைபிடிக்கிறாங்க. அதற்கப்புறம் 539 BCல இந்த யூதர்கள் நாடு திரும்பினாங்க, எருசலேம் வந்தாங்க. அப்பதான் தேவாலயம் 2வது முறையாக கட்டப்பட்டது. அதற்கப்புறம் நம்ம படிக்கிறோம், டைரக்டா நம்ம பார்க்க போறது ஜர்க்சிஸ் அகாஸ்வேரோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராஜாவுடைய காலகட்டத்துல, ஒரு பெர்ஷியா காலத்துல நடந்த சில காரியங்களை நம்ம படிக்கிறோம். ஸோ அகெயின் வி ஆர் டாக்கிங் அபவுட் சம் பொலிட்டிக்கல் ஹிஸ்டரி. இன்னைக்கு இருக்கிற மாதிரி எப்படி ஒரு கவர்மெண்ட் சில ரூல்ஸ், லாஸ் எல்லாம் இருக்கோ, அது மாதிரி பல 100 ஆண்டு காலங்கள், 1000 ஆண்டு காலங்களுக்கு முன்பாக அமர்த்தப்பட்ட ஒரு சாம்ராஜ்யம். அந்த சாம்ராஜ்யத்துல அவங்க கடைபிடிச்ச சில பழக்க வழக்கங்கள், சட்ட திட்டங்கள், அது நமக்கு புரியணும். அதுக்காக தான் நம்ம பார்க்கிறோம். இப்போ முக்கியமா இந்த மொர்தெகாயை பற்றி நம்ம படிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா, எஸ்தர் ராஜாத்தினுடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம்.
2:6. அவன் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் யூதாவின் ராஜாவாகிய எகோனியாவை பிடித்து கொண்டு போகிற போது அவனோட கூட எருசலேமிலிருந்து பிடித்து கொண்டு போகப்பட்டவர்களில் ஒருவனாயிருந்தான். இதுதான் த ஹிஸ்டரி ஆஃப் மொர்தகாய். அப்போ ஒரு பாபிலோனுடைய சாம்ராஜ்யத்தின் காலத்திலேயே ஒரு அடிமையாக கொண்டு போகப்பட்ட ஒருவர் தான் இந்த மொர்தகாய். அப்போ இப்ப நம்ம அவரை எங்க மீட் பண்றோம்? பெர்ஷிய சாம்ராஜ்யத்துல மீட் பண்றோம். அப்ப இருக்கக்கூடிய ராஜா நேபுகாத்நேச்சர் இல்ல, இப்ப ராஜ்யங்கள்லாம் மாறி இப்ப ஜெர்க்சிஸ் உடைய கண்ட்ரோலுக்கு வந்திருக்கு. அப்ப இதுக்கு முன்னாடியும் பல ராஜாக்கள் நான் உங்களுக்கு போன தடவையே ஒரு சின்ன டேபிள்ல காமிச்சேன். சோ இப்ப ஜெர்க்சிஸ் 1 காலகட்டங்கள்ல வரும்போது மொர்தகாய் ஒரு வாலிபனா இருந்திருப்பாரா, வயோதிபரா இருந்திருப்பாரா? கண்டிப்பா ஒரு வயோதிபர். அவருடைய வயதான காலத்துல நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான். ஆனா ஒரு விஷயத்த நம்ம மறக்க கூடாது. எத்தனை வயது ஆனாலும் ஆண்டவர் சில பர்சன்ஸை அழகா பொசிஷன் பண்ணுவார். காட் வில் ஆல்வேஸ் பொசிஷன் அஸ். அது எப்பனா அந்த ரைட் டைம்ல ஆண்டவர் பயன்படுத்துறதுக்கு கொண்டு வந்து நம்மள ஒரு இடத்துல நிலைநிறுத்துவார். அது நம்ம வீடா இருக்கலாம், சபையா இருக்கலாம், ஊழியமா இருக்கலாம், வேலையா இருக்கலாம். பட் வி ஷுட் ஆல்வேஸ் அண்டர்ஸ்டாண்ட், ஆண்டவர் என்னை கொண்டு போய் ஒரு இடத்துல பொசிஷன் பண்றாரு அப்படிங்கறத மறக்கவே கூடாது. அப்போ மொர்தகாயை கொண்டு போய் அன்னைக்கு என்ன செஞ்சிட்டாரு? ஒரு பொசிஷன் பண்ணியிருக்கிறார். ஏன்னா எக்கோனியாவை அவன் பிடிச்சிட்டு போகும் பொழுது அந்த கடைசி அந்த ராஜாவோட கடந்து போனது இந்த மொர்தகாய். அதனுடைய சில காரியங்கள்லாம் அக்காடியன் டேப்லெட்லயும் எழுதப்பட்டிருக்குது. ஒருவேளை இன்னைக்கு நமக்கு டைம் இருந்தா இன்னைக்கு அந்த அகழ்வாராய்ச்சியிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட சில அந்த கிளே டேப்லெட்ஸ் மற்றும் அன்னைக்கு இருந்த சில அகழ்வாராய்ச்சிக்காரங்க இதுக்கு எவிடன்ஸா எடுத்திருக்கிறதையும் நம்ம பார்க்கலாம். சோ நம்ம ஸ்லைட்ல இருக்குது. சோ அன்னைக்கு நம்ம பாக்குறோம். அப்ப இவர் எக்கோனியாவினுடைய காலம். அது எப்ப நடந்தது? 580 BCல. இந்த வருஷங்கள்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. பிராக்டிஸ்ல இந்த வருஷங்கள்லாம் என்ன செஞ்சுக்கோங்க, நீங்க மனப்பாடமே பண்ணிக்கணும். அப்போ உங்களுக்கு ஹிஸ்டரி இது ஃபுல்லாவே பைபிள நீங்க ஓல்ட் டெஸ்ட்மென்ட் ஃபுல்லா பார்க்கும்போது இட்ஸ் ஆல் ஹிஸ்டரி அண்ட் த ஹிஸ்டரி ஆஃப் ஜூஸ். ஏன் ஹிஸ்டரி பேசுறோம்னா இதுல அதான் எழுதியிருக்கு. பட் அதன் மூலமாக தேவன் எவ்வளவு வல்லமை உள்ளவராக அந்த ஒரு கூட்ட ஜனத்தை கர்த்தர் பாதுகாத்துட்டே வந்தார் அப்படிங்கறது தான் நம்ம பாக்குறோம். சோ இந்த சம்பவங்கள்லாம் நடக்கிறப்ப மொர்தகாய்க்கு கட்டாயமாக நல்ல வயது. ஆனா இந்த அக்காடியன் டேப்லெட்ல எஸ்தர் ராஜாத்தியுடைய பேர் குறிப்பிடப்பட்டிருக்கான்னு பாத்தீங்கன்னா இல்ல. அமெஸ்ட்ரஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்களுடைய பேர் எழுதப்பட்டிருக்குது. சோ அவங்கள பத்தி எப்படி எழுதியிருக்கு அப்படின்னா, இவங்க அகாஸ்வேருடைய ராஜா. அவங்களையும் இன்னைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த பேர் அல்ல. நான் போன வாரம் அதுக்கு முன்னாடி கூட சொன்ன பலவிதமான மொழிகள்ல இவங்களுடைய பெயர். இப்ப இங்கிலீஷ்ல நம்ம சொல்லும் போது ஜெர்க்சிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப இன்னொரு விதத்துல எப்படி தெரியுமா, ஆகாஷ் வெரோஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகாஷ் வெரோஷ். இது எல்லாருமே யாரதான் குறிக்குது? ஒரே நபரை தான் குறிக்குது, ஆகாஷ் வெரோஷ். அப்ப இவங்களுடைய பேர் எழுதியிருந்தாலும் அதுல எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த 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 லேடியை பத்தி எழுதும்போது, இந்த ஸ்ரீயை பத்தி எழுதும்போது அவங்க ரொம்ப கொடூரமானவங்களாம், ரொம்ப ஒரு க்ரூயல் விமன். அதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் வைஃப் அப்படின்லாம் எழுதியிருக்கு. அப்படி ஒரு சில காரியங்களும் நமக்கு அதுல எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பாக்குறோம். ஆனா இது யார் எழுதியிருக்கலாம் அப்படின்னு சொன்னா, எஸ்தர் ராஜாத்தினுடைய புஸ்தகம் 9வது அதிகாரம் 20வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, 20வது வசனம், மொர்தெகாய் இந்த வர்த்தமானங்களை எழுதி போதும். சோ அவருக்கு சில காரியங்கள் என்ன செய்திருக்கிறாரு, எழுதியிருக்கிறார். சோ அவருக்கு நம்ம என்ன செய்யலாம், ஒரு ஆத்தர்ஷிப் நம்ம கொடுக்கலாம். அதே அதிகாரத்துல 29வது வசனத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, பூரிமை குறித்து எழுதியிருக்கிற இந்த இரண்டாம் நிருபத்தை திடப்படுத்தும்படிக்கு அபியாயேலின் குமார்த்தியாகிய எஸ்தர் என்னும் ராஜாத்தியும் யூதனாகிய மொர்தெகாயும் இன்னும் மகா உறுதியாய் எழுதினார்கள். சோ ஐ விட்னஸ் அவங்க தான் அன்னைக்கு நடந்த அந்த சாம்ராஜ்யத்துல நடந்த எல்லாத்துக்கும் ரொம்ப ஐ விட்னஸே அவங்க தான். இப்ப ரபிமார்கள்லாம் இந்த புஸ்தகத்துல இத சேர்த்துறாங்க அப்படின்னா நிறைய என்ன செய்வாங்க, அதை வேலிடேட் பண்ணி தான் அதை இதுக்குள்ள எழுதுவாங்க. நமக்கு தெரியும், இதுல கர்த்தர், யெகோவா அப்படி சொல்லப்படுற எந்த ஒரு நாமமும் இதுல கிடையாது. ஆண்டவர் இவங்களுக்காக செயல்பட்டார், ஒரு அற்புதம் நடந்துச்சு அப்படின்னு கிடையாது. இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு யூத குலத்தை சேர்ந்த ஒரு ஸ்திரீயானவள் யூதர் அல்லாத ஒரு புறஜாதிய கல்யாணம் பண்றா.
சோ அப்படி இருக்கும்போது இது எந்த அளவுக்கு ஆண்டவரால் நேர்த்தியா செலக்ட் ஆனதுனாலதான் இந்த புஸ்தகம் என்ன ஆயிருக்குது, இதுல ஆட் ஆயிருக்கு அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஏன்னு கேட்டா இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை எஸ்தர் புஸ்தகம் மட்டும் கிடையாது, வரலாற்று ஆசிரியரான ஹெரோடட்டஸ் அவருமே எழுதியிருக்கிறாரு. இதுல அமெஸ்ட்ரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மனைவியை பற்றியும் எழுதியிருக்கிறார். சோ அன்னைக்கு வந்து ஒரு பெரிய கிரேட் அசம்பிளி இருந்துதான். சோ அந்த கிரேட் அசம்பிளில மொர்தெகாயும் ஒரு மெம்பரா இருந்திருக்கிறாரு. அவருடைய தலைமையில சில காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கும் அந்த மெகிலாத் எஸ்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுருள் இருக்கு. சோ அதுல இருக்கக்கூடியத இன்னைக்கும் பூரிம் பண்டிகை எப்ப எடுத்து வாசிப்பாங்க. அவங்க வாசிக்கும் போது இந்த ஆமானுடைய பெயர் வரும்போதெல்லாம் யூதர்கள் வந்து ஒரு வித்தியாசமான ஒளி எழுப்புவாங்க. ஏன்னு கேட்டா அவங்க முழு யூதர்களையும் கொலை செய்யறதுக்கு என்ன செஞ்சவன், ஒரு திட்டம் போட்ட ஒரு விக்கெட் ஃபெலோ, ஒரு க்ரூயல் மேன். அதை தான் நம்ம எஸ்தர் புஸ்தகம் 3:13 நம்ம வாசிச்சோம். அப்ப இதுல பாருங்க, இந்த வசனத்தை நான் இப்ப படிச்சேன் இல்லையா, அதுல அவன் என்னெல்லாம் செய்யணும்னு போட்டிருக்கிறான். அந்த 13வது வசனத்தை நீங்க படிச்சு உங்களுக்கு புரிஞ்சதை எனக்கு நீங்க சொல்லுங்க. இதுல இருந்து நமக்கு ஒரு க்ளூ டிரைவ் ஆகும். எல்லா யூதர்களையும் அழிக்கணும், அதுக்கு ஒரே நாள். சோ ஒன் ஸ்கூப்ல என்ன செய்யணும், அத்தனை பேர்த்தையும் எலிமினேட் பண்ணணும். அவ்வளவுதான் கொடுத்திருக்கா? வெரி குட், அதுதாங்க இம்பார்ட்டன்ட். அவர்களை கொள்ளையிடவும், அவர்களை கொள்ளையிடவும். இந்த பாயிண்ட் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து 2வது. அதனால என்ன செஞ்சான், 3வது, ராஜாவின் நாடுகளுக்கெல்லாம் கட்டளைகளை அனுப்பினான். கட்டளைகள் அனுப்பப்பட்டது. அப்போ இந்த மாதிரி ஒரு பெர்ஷியா நாட்டின் காலகட்டங்கள்ல இப்படி ஒரு ஒரு கமாண்ட்மெண்ட் போயிருக்கு, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் போயிருக்கு, ஒரு ஆர்டர் காப்பி போயிருக்கு அப்படின்னு சொன்னா அவங்களால என்ன செய்ய முடியாது, அதை மாத்தவே முடியாது. அப்படி நம்ம 1 by 1 நம்ம என்ன செய்யலாம், இது கொஞ்சம் டீப்பா நம்ம படிக்கும் போது நமக்கு புதிய ஏற்பாடு நம்ம எல்லாம் எப்படி படிக்கணும், ஆஸ் கிறிஸ்டியன்ஸ் நம்ம ஒரு கிறிஸ்தவர்களா இந்த புஸ்தகத்தை நமக்கு படிக்கணும். அதுக்கு ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. சோ அப்படிதான் இந்த புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இப்போ நம்ம பாக்குறோம் இப்படி ஒரு கொடுமையான நாட்கள். அப்போ பாருங்க, இது வந்து அவன் நான் போன வாரம் சொன்னது போலவே அவன் ரொம்ப அவனுடைய தெய்வங்களை வணங்கி இந்த மாந்திரிகம் அந்த மாதிரி எல்லாம் நாள் பாக்குறது இதெல்லாம் பார்த்து, பிகாஸ் அதுல என்ன சொல்லிருக்கு, டே பை டே, மந்த் ஆஃப்டர் மந்த், அப்படி ரொம்ப செலக்டிவா சோஸ் பண்றான். எதுக்காக, ஒரு யூத குலத்தையே கொலை பண்றதுக்காக. அப்போ இவன் எவ்வளவு ஒரு பயங்கரமானவனா இருப்பாங்கிறத பாருங்க. அப்படி ஒரு டேட்டை செலக்ட் பண்றான். முதல் மாசத்துல அந்த சீட்டு போட்டு எடுக்கிறான். ஆனா அது ஏதோ ஒரு காரணத்தினால அது எத்தனாவது மாதத்துல போய் விழுகுது, அது 12வது மாதத்துல போய் விழுகுது. அப்போ இதுல ஆக்சிடென்டா நடந்திருக்குமா, இல்லைன்னா ஆண்டவருடைய குறுக்கீடு இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவரோட குறுக்கீடு. சோ இப்ப யூதர்களுடைய முதல் மாதம், இப்ப இங்க பாத்தீங்கன்னா 7வது வசனத்துல பார்க்கும் பொழுது, ராஜாவாகிய அகாஸ்வேருவின் 12ஆம் வருஷம் நிசான் மாதமாகிய 1ஆம் மாதம். அப்போ இங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மாதத்தினுடைய பேர் மட்டும் கொடுக்கலாம்ல, ஆனா அப்படி கொடுக்க மாட்டாங்க, நம்பரும் சேர்த்தி கொடுப்பாங்க. இப்ப நம்ம தமிழ்லயும் மாதங்களுடைய பெயர் இருக்கு. நமக்கு எது ஆரம்பிக்குது தமிழ் மாதம், அது எப்ப வருது, ஜனவரி இல்லையா? சோ அப்ப அந்த மாதங்கள் இங்கிலீஷ் கேலண்டரை பார்க்கும் பொழுது அந்த நம்பர் மாறுது, இட்ஸ் நாட் நம்பர் 1, கரெக்டுங்களா? சோ பாருங்க, ஆண்டவர் வந்து ரொம்ப கிளியரா நம்பரையும் ஆட் பண்றாரு, மாசத்தோட பேரும் ஆட் பண்றாரு. அப்படின்னா யூதர்களுடைய கேலண்டர்ல நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்தணும்னு அர்த்தம். சோ அப்ப பாருங்க, முதல் மாதம் எது, அவங்களுக்கு முதல் மாதம் அப்படிங்கிறது யூதர்களுக்கு யார் செட் பண்ணா? கர்த்தர் செட் பண்ணார். அது எங்க வாசிக்கிறோம், யாத்ராகமம் 12ஆம் அதிகாரத்துல 2வது வசனத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்வார், இது உங்களுக்கு முதல் மாதமா இருக்கும். எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்க அடிமைத்தனத்திலிருந்து வெளிவந்த அந்த மாதம், அது எடுத்திருந்தீங்கன்னா படிங்க. நீங்கள் இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமா இருப்பதாக. உங்களுக்கு பாருங்க, ஒரு கேலண்டரையே செட் பண்ணது யாருதான், தேவனாகிய கர்த்தர். அப்ப இந்த இடத்துல நம்பரும் சொல்றாரு. ஏன்னா இப்ப இந்த சில மாதங்களுக்கு பார்த்தா வெவ்வேறு பேரும் இருக்கு தோரால. அப்போ இந்த இடத்துல இந்த நேம் வச்சு நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அதனாலதான் காட் ஸ்பெசிஃபைஸ் இட்ஸ் தி ஃபர்ஸ்ட் மந்த்.
அப்போ முதல் மாதம் என்பது யூதர்களுக்கு அது ஒரு பஸ்கா பண்டிகையின் மாதம். பஸ்கா பண்டிகை என்று சொன்னாலே ஒரு மீட்பின் அர்த்தம். கரெக்டுங்களா? ஒரு மீட்பு. அப்ப எவ்வளவுதான் ஒரு சத்துரு எழும்பி வந்தாலும் கர்த்தர் ஒரு மீட்பின் திட்டத்தை வச்சிருக்கிறார். நம்ம ஆமான இந்த அதிகாரத்துலதான் இவன் எவ்வளவு ஒரு கொடூரமானவன் அப்படின்னு சொல்லி 3வது அதிகாரத்துலதான் என்ன செய்யறோம், அவனை சந்திக்கிறோம். ஆனா அதுக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன செஞ்சுட்டாரு, எஸ்தரை கொண்டு போய் அங்க பொசிஷன் பண்ணி வச்சுட்டாரு. எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க. அதனாலதான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தம் இன்னும் அந்த நாட்கள் குறைக்கப்பட்டிருக்கு. இன்னும் அந்தி கிறிஸ்துடைய வருகை உள்ள நுழையாதபடி தடுக்கிறது என்ன, அததான் தெசலோனிக்கே புஸ்தகத்துல நம்ம வாசிக்கிறோம். சோ அப்படி தடுக்கிறது எது அப்படின்னா இன்னைக்கு சபை தான். சோ கர்த்தருக்கு அழகா கொண்டு வந்து சபையை ஸ்டேஷன் பண்ணி வச்சிருக்கிறாங்க. சோ இன்னைக்கு நம்ம அந்த ஒரு கிறிஸ்தவர்களுடைய கண்ணோட்டத்துல நம்ம படிக்கலாம். அப்போ இன்னைக்கு நம்ம பாக்குறோம், இது ஒண்ணு ஆமானுடைய முதல் திட்டம் அல்ல, பொல்லாத திட்டம் கிடையாது. அதாவது முதல்ல யூதர்களை கொலை செய்யறதுக்கு. சோ இதுக்கு முன்னாடி எத்தனையோ வரலாறுல நிறைய ஃபிகர்ஸ் இருக்கிறாங்க. அதாவது பார்வோன், எசபேல், நேபுகாத் நேச்சர், ஆன்டியோகஸ் எபிஃபானஸ், சீசர், அதுக்கப்புறம் பின்னாடி வந்த ஹிட்லர், அடால்ஃப் ஹிட்லர், ஸ்டாலின், இப்படி பல தலைவர்கள் எழும்பி யூதர்களை முற்றிலுமா என்ன செய்யணும்னு நினைச்சாங்க, கம்ப்ளீட்டா அழிக்கணும்னு நினைச்சாங்க. இன்னைக்கும் அதை நினைக்கிறாங்க. இன்னைக்கும் மிடில் ஈஸ்ட்ல இருந்து வரக்கூடிய வார்த்தைகள், இன்னைக்கு என்னுடைய பிபிடில பாத்தீங்கன்னா கடந்த வாரத்திலும் எல்லாரும் கூக்குரலா சொல்லக்கூடியது என்னன்னா, இந்த யூதனே இருக்க கூடாதுங்க, இந்த நாடு யாருக்கு, இஸ்லாமியர்களுக்கு வரணும், அராபியர்களுக்கு வரணும், அப்படிதான் ஒரு கூக்குரலின் சத்தம் இருக்கே தவிர. சோ எல்லாருமே என்ன செய்யறாங்க, இன்னைக்கு மிடில் ஈஸ்ட்ல இஸ்லாமிக் ரெஜிம் தான் என்ன பண்ணிட்டு இருக்கு, இன்னைக்கு யூதர்களுக்கு இஸ்ரவேலர்களுக்கு விரோதமா இதே சத்தம் தான் கொடுக்கறாங்க. இதே ஒரே சத்தம் தான் இருக்கு. ஆனா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, இப்ப பாக்குறதே ரொம்ப கொடூரமா இருக்கே. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இதை விடவும் இன்னும் பயங்கரமான நாட்கள் வரப்போகுது. There are dark days ahead. வாசிங்க எரேமியா 30ஆம் அதிகாரம் 7வது வசனம். 30:7. அந்த நாள் பெரியது, அது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம், நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவான். சோ அது பயங்கரமான ஒரு வேதனையின் நாட்கள். அப்போ ஒரு பெரிய ட்ரிபுலேஷனை பத்தி பைபிள் நமக்கு மறுபடியும் சொல்லிட்டே தான் இருக்கு. அப்போ அதை இயேசு கிறிஸ்துவும் என்ன செஞ்சாரு, தன்னுடைய வாய்மொழிகள்ல அவர் பிரசங்கிக்கும் போது மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலையும் இப்படிப்பட்ட நாட்களை சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க 24:15 நம்ம வாசிக்கும் போது, பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்க அதை பார்க்கும்போது, யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவர்கள், வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டிலே எதையாகிலும் எடுப்பதற்கு இறங்காதிருக்க கடவன், திரும்பாதிருக்க கடவன். 19வது வசனம், அந்நாட்களிலே கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ. 21வது வசனம், ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். இப்ப இருக்கிறது ட்ரிபுலேஷன் பீரியடா? திஸ் இஸ் நாட் ட்ரிபுலேஷன் பீரியட். இது உபத்திரவ காலம் அல்ல. ஆனா இயேசு கிறிஸ்து ஒரு தீர்க்கதரிசி வழியாவோ, அப்போஸ்தலர்கள் வழியாவோ, சீஷர்கள் வழியாவோ இதை சொல்லல. தன்னுடைய வாயினால இந்த பூமியில இருக்கும் போதே அவர் சொன்னது. அப்ப அதுக்கு நம்ம கனம் கொடுக்கணுமா இல்லையா? அப்ப நம்ம இதெல்லாம் என்ன நினைக்கிறோம், நம்ம ஏன் அதை பத்தி சிந்திக்கிறதே இல்லை அப்படின்னு சொன்னா, நம்ம நினைச்சுக்கிறோம் அது ஏதோ இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல சம்பவிக்கும். இட் வில் ஹேப்பன் பட் நாட் இன் மை டேஸ், மைட் பி இன் ஃபியூச்சர். அப்படி நம்ம என்ன செய்யறோம், அப்படி பல காரியங்களை எடுத்துக்கிறோம். இதை நம்மளுடைய நாட்களுக்கு நம்ம இது ஈக்குவேட் பண்ணி பார்க்கணும். இன்னைக்கு அப்படி ஒரு நாட்கள் வந்தா உங்களாலையும் என்னாலையும் ஐடென்டிஃபை பண்ண முடியுமா? அதோடைய அடையாளங்களை நம்மளால கணிக்க முடியுமா? இந்த நாட்கள்ல தான் நான் இருக்கிறேன் அப்படிங்கறத நம்மளால தெளிவா ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா? அப்படி என்று சொன்னால் இன்னைக்கு சபைக்கு தாங்க இதுக்கான ஆன்சர் தெரியணும். பட் இதுக்கான ஆன்சரை நம்ம தேடல. பட் இன்னைக்கு ஆமானை வைத்து இந்த ஆன்சரை நம்ம கண்டுபிடிக்க போறோம். அதுதான் நம்ம இன்னைக்கு பண்ண போறது. அப்படின்னா ஹாலோகாஸ்டை விட ஒரு பயங்கரமான நாள் வரப்போதா? ஆமா, எஸ். த ஆன்சர் இஸ் எஸ். அப்ப பாருங்க, இதுக்கு முன்பாகவும் நிறைய மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் கம்யூனிசம் காலத்திலையும் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. பட் இதை விடவும் அவன் வருவான், இதை விடவும் அவன் பயங்கரமா வருவான். பாருங்க, இதுல நம்ம பாக்குறோம் ஒரே நாள்ல
கொலை செய்து அவர்களை நிர்மூலமாக்க வேண்டும். இரண்டாவது, அவர்களிடத்துல கொள்ளையிட வேண்டும். இந்த 2 பாயிண்ட். ஒண்ணு, இனி வரப்போகிற அந்தி கிறிஸ்துவும் அப்படிப்பட்ட எண்ணத்தோட தான் அவன் வரப்போறான். கொள்ளையிடணும் அப்படின்னு சொன்னா, அன்னைக்கு 127 தேசத்திலையும் யூதர்கள் பரவி இருந்தாங்க. அன்னைக்கு செழிப்புள்ளவர்களா இருந்தாங்க, பணக்காரங்களா இருந்தாங்க, நல்ல பொசிஷன்லயும் இருந்தாங்க. சோ அதனாலதான் நம்ம பாக்குறோம் ராஜாவை எப்படி அவன் டாக்டிஸா அவன் கன்வின்ஸ் பண்றான். எப்பவுமே ஆலோசனை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு இன்னொரு மனிதரையும் வச்சு எப்படி இவனுக்குள்ள இருந்த பெருமை, இன்னொரு மனிதனுக்குள்ள இருந்த பெருமை, இந்த பெருமை எப்படி அவர்களை அழிவுக்கு நேரா நடத்துச்சு அப்படிங்கறத நம்ம வேகமா பார்க்கலாம். அப்ப 3வது அதிகாரத்தின் முதல் வசனம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். சோ ஏற்கனவே இருந்த ஒரு 7 பிரபுக்களுக்கு மேல 8வதாக அவன் உயர்த்தப்பட்டான். 2வது பாருங்க, ஆகையால் இப்ப உயர்த்தப்பட்டான் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுக்குன்னு சொந்தமா எந்த ஒரு த்ரோன் கிடையாது. அவனுக்குன்னு ஒரு த்ரோன் கிடையாது. அவனுக்கு கொடுக்கப்பட்டது. கரெக்டுங்களா? யார் ஆசனத்தை உயர்த்தி வைத்தான்? அவனுக்குன்னு ஏதாவது ராஜ்யம் இருந்ததா? இல்ல. அவனுக்கு எல்லா பவர் கொடுக்கப்பட்டது. 2வது, அப்ப நம்ம இந்த இடத்துல நம்ம இந்த ராஜாவை சந்திக்கும் போது எப்படி சந்திக்கிறோம் அப்படின்னா, அன்பார்ச்சுனேட்டா இதுல ரொம்ப பவர்ஃபுல் பர்சனா இந்த புஸ்தகம் முழுக்க வர்றது ஆரம்பத்துல இருந்து பார்க்கும் பொழுது இந்த ஆமான் தாங்க. இந்த ஆமான் தான் ஒரு ஷார்ப் நைஃப் மாதிரி என்ன செய்யறான், வரான். அதாவது இன்னைக்கு இதுல நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த அகஸ்வேரு ராஜா எடுக்கிற சில டிசிஷன்ஸ், சில கவுன்சிலிங், ராஜாக்கள்லாம் என்ன பண்ண மாட்டாங்க, அவங்க மட்டுமே யோசிச்சு ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்க. அவங்களுக்குன்னு சில ஒரு ட்ரஸ்டட் கவுன்சிலர்ஸ் இருப்பாங்க அவங்க கூடயே. அவங்க கிட்டதான் அந்த காரியத்தை சொல்லி, இப்ப நம்முடைய பிரதம மந்திரியா இருந்தாலும் என்ன செய்வாரு, அத ஆலோசனை கேட்டுதான் சில தீர்மானங்களை அவங்க எடுக்கிறாங்க. அப்படி என்ன செய்யறான், அவனுக்கு அவனுடைய அதாவது எலிவேட் டு லிஃப்ட் அப், அவனை உயர்த்துவது, அவனை ஒரு பெரியவனாய் காண்பிப்பது, அதெல்லாம் என்னென்ன வார்த்தை வேணுமோ அந்த வார்த்தையெல்லாம் அதுல பயன்படுத்தலாம். அப்போ அவனுக்கு என்ன வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு? ராஜாவினுடைய அரண்மனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் எல்லாரும் ஆமானை வணங்கி நமஸ்கரித்து வந்தார்கள். 2 வார்த்தை கொடுத்திருக்கு, வணங்கி நமஸ்கரித்து வந்தார்கள். சோ பெண்ட் பண்ணணும், அடுத்தது பவ் பண்ணணும், தரையில போய் விழணும். சோ அன்னைக்கு என்ன பண்ணாங்க, அவங்கள விட இருக்கக்கூடிய மேல் அதிகாரிகள், அந்த ஹையர் ப்ரொஃபைல்ல இருக்கிறவங்க வரும்போது இத ஒரு கணத்துக்குரியதா கொடுத்தது. அந்த கட்டளை கொடுத்தது யாருங்க? ராஜா கட்டளை இட்டான். யாரு ராஜா? அகஸ்வேரு ராஜா. சோ அப்போ அவனுடைய அடுத்த பொசிஷன்ல, ஹையஸ்ட் பொசிஷன்ல அவன் இருக்கிறான். இப்ப 3வது வசனத்துல நம்ம வாசிக்கும் போது அந்த அரண்மனை வாசல்ல ஒரு மனுஷன் இருக்கிறான். அவனுடைய பெயர் மொர்தெகாய். அப்ப அவன் என்ன பண்ணல, இந்த ஆமானுக்கு அவன் செலுத்த வேண்டிய எந்த ஒரு வணக்கத்தையும் இவன் சொல்ற முறையில அவன் செய்யவே இல்லை. அப்ப பாருங்க 2 காரியம். ஒண்ணு, ஒரு கேள்வி இருக்கலாம், இந்த பேர் மொர்தெகாய்க்கு அவன் தன்னுடைய சல்யூட்டை கொடுக்கல அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த ஆமான் அந்த ராஜாவுக்கு செலுத்தி இருந்தானா அப்படின்னு பார்த்தா அந்த ராஜாவுக்கு கனம் கொடுத்திருந்திருக்க வேண்டும். ஏன்னா நம்ம ரோமர் புஸ்தகத்துல வாசிக்கிறோம், எல்லா இடங்கள்லயும் வாசிக்கிறோம், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரிகளுக்கும் அவங்க போடுற சட்ட திட்டங்களுக்கும் நம்ம கீழ்ப்படியணும். அதனாலதான் இயேசு கிறிஸ்துவ ரகசியமா அன்னைக்கு குவெஸ்டின் கேட்டு மடக்க பார்த்தாங்க இல்லையா? ராயனுக்கு வழி செலுத்துறது நியாயமா இல்லையா அப்படியெல்லாம் கேட்கும் போது என்ன சொன்னார் ஆண்டவர்? ராயனுக்குரியத ராயனுக்கு செலுத்துங்க, தேவனுக்குரியத. அப்போ அவரு அன்னைக்கு இருந்த அந்த கவர்மெண்ட்டுக்கு இருந்ததுக்கு இயேசுவானவர் மாம்சத்துல வெளிப்பட்டப்ப கீழ்ப்படிந்தார் இல்லையா? அவர் தன்னுடைய. அப்போ இந்த மொர்தெகாயை பார்க்கும் பொழுது அவன் ஒருவேளை அந்த ராஜாவுக்கு தன்னுடைய கனத்தை செலுத்தி இருக்கலாம், ஆனால் ஏனோ இந்த ஆமானுக்கு செலுத்தல. ஏன் ஆமானுக்கு செலுத்தலங்கிற ஒரு காரணத்தை நம்ம கடந்த வாரம் பார்க்கும் பொழுது என்ன, அவன் ஒரு அமலேக்கியன். அமலேக்கியன் என்பவன் யார்? அவன் he is the arch enemy of Jews. இந்த புத்தகத்திலே பாத்தீங்கன்னா இவனை போல வேற யாருக்குமே இந்த பேரு கொடுக்கப்படவே கிடையாது. பாருங்க எஸ்தர் அவனை பற்றி என்ன சொல்றார் அப்படிங்கறத பார்க்கலாம். பாருங்க எஸ்தர் ராஜாத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 9வது வசனத்தினுடைய 6வது வசனத்தினுடைய ஆரம்பத்தை பாருங்களேன். அதற்கு எஸ்தர், சத்ருவும் பகிஞ்சனுமாகிய அந்த மனிதன் இந்த துஷ்ட ஆமான் தான் என்றாள். பாருங்க,
சத்துருவும் பகைஞனுமாகிய அந்த மனிதன் இந்த துஷ்ட ஆமான், the wicked man, the evil man. 8வது அதிகாரம் முதல் வசனத்தை பாருங்க. அன்றைய தினம் அகாஸ்வேரு ராஜா யூதரின் சத்ருவாயிருந்த ஆமானின் வீட்டை ராஜாத்தியாகிய எஸ்தருக்கு கொடுத்தான். போதும். யூதரின் சத்ருவாயிருந்த ஆமான், யூதருடைய சத்ருவாயிருந்த ஆமான். இப்படி யாருக்காவது நீங்க இதுக்கு முன்னாடி படிச்சது உண்டா? இப்படி ஒரு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு சிக்னிபிகண்டா ஒரு பேர். 3வது அதிகாரம் 10வது வசனத்துல கடைசி பகுதி பாருங்க. யூதரின் சத்ருவும் ஆகிய ஆமான், யூதருடைய சத்ருவும் ஆகிய ஆமான். அதே போல 9ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல பாருங்க. அமேதாத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் யூதருடைய சத்ருவின் குமாரன், யூதருடைய சத்ருவானவன் ஆமான், ஒரே அமலேக்கியனாகிய ஆமான் அப்படின்னு சொல்லலாம்ல. ஆனா பாருங்க, இந்த இடத்துல இந்த சம்பவத்தை அவங்க மறுபடியும் என்ன செய்யறாங்க, இவன் ஒரு யூதனுக்கு சத்ரு. பாருங்க, பிசாசுக்கு தேவனை பிடிக்காது, தேவ ஜனங்களையும் பிடிக்காது. அவன் எதிர்த்து வருகிறதே ஒன்று யூத மக்களுக்கு விரோதமாக, 2வது அவருடைய ரத்தத்தால கழுவப்பட்ட நீங்களும் நானும் தான் அவனுக்கு எதிரி இல்லையா? அப்போ என்னைக்குமே அவனுடைய போக்கஸ் யார் மேலதான்? ரட்சிக்கப்பட்ட ஜனத்தின் மேலையும், தேவன் தெரிந்து கொண்ட தேசம், அந்த தேசத்தினுடைய மக்கள். அப்ப இங்க ஒரு வார்த்தை நீங்க புரிஞ்சிருந்தீங்க 3:13. அப்ப இந்த யூதனுடைய சத்ரு என்ன செய்யறான்? எல்லாரையும் கொன்னுட்டு அவங்கள என்ன செய்யணும்? கொள்ளையிடலாம். இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு குட்டி அசைன்மெண்ட் தரேன், நீங்க இந்த வாரம் ஃபுல்லா யோசிங்க. பாருங்க, இதே கடைசி அதிகாரங்கள்ல வரும்போது இப்ப காரியம் மாறுதலா முடிஞ்சு ஆமான் செத்து போயிடுறான், அவனுடைய பசங்களும் செத்து போயிடுறாங்க. ஆனா இந்த வசனத்தை நீங்க பாருங்க, இந்த காரியத்தை இப்ப நீங்க வாசிங்க. எஸ்தர் 9:10 வாசிங்க. ஆனாலும் கொள்ளையிட தங்கள் கையை நீட்டவில்லை. யாரு? யூதர்கள். யூதர்கள் என்ன செஞ்சிட்டாங்க? தங்களுடைய பகைஞர்களை கொன்னுட்டாங்க. ஆனா அவர்கள் கொள்ளையிட தங்கள் கையை நீட்டவில்லை. பாருங்க, இப்போ அப்படின்னா அவங்களுக்கு பர்மிஷன் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, 8வது அதிகாரம் 12வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, அந்த பட்டணத்தில் இருக்கிற யூதர் ஒன்றாய் சேர்ந்து தங்கள் பிராணனை காப்பாற்றவும் தங்களை விரோதிக்கும் சத்துருக்களாகிய ஜனத்தாரும் தேசத்தாருமான எல்லாரையும், அவர்கள் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் அழித்து கொன்று நிர்மூலமாக்கவும், அவர்கள் உடைமைகளை கொள்ளையிடவும் ராஜா யூதருக்கு கட்டளையிட்டார். அவன் உனக்கு என்ன செய்யணும்னு நினைச்சானோ அதை நீ செய். உன்னை கொல்லணும்னு நினைச்சான், உன்னை கொள்ளையிடணும்னு நினைச்சான். இப்போ என்னாச்சு? the table is upside down. அப்ப நீ இப்ப என்ன செய்யலாம்? அதை நீ செய்யலாம். ஆனா பாருங்க, இது ஒரு தடவை இல்லைங்க. பாருங்க எத்தனை தடவை ரெக்கார்ட் ஆயிருக்கு தெரியுமா? 9வது அதிகாரம் 15வது வசனத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, அங்கேயும் எல்லாரையும் கொன்று போட்டாலும் ஆனாலும் கொள்ளையிட தங்கள் கையை நீட்டவில்லை. சரி, 16வது வசனத்துக்கு வாங்க. அங்கேயும் என்ன பண்றாங்க? சில பேரை அங்கேயும் ஆயிரக்கணக்கில் கொள்றாங்க. ஆனாலும் கொள்ளையிட தங்கள் கையை நீட்டவில்லை. இது எல்லாத்தையுமே இன்னைக்கு நடக்கிற வார்லயும் நீங்க சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். இஸ்ரேல் எப்படி இந்த யுத்தத்தை கேரி ஆன் பண்ணுது. அவங்க இன்னைக்கும் என்ன சொல்றாங்க? நாங்க இன்டர்நேஷனல் லா, அந்த மிலிட்டரி ஸ்டாண்டர்ட்ஸ் படி தான் நாங்க என்ன செய்யறோம், இந்த வாரை நாங்க நடத்திட்டு வர்றோம். சரி, இது ஏன்? இது ஒரு தடவை எழுதி இருக்கலாம்ல. நாட் ஒன்ஸ் பட் த்ரைஸ் இந்த ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஏங்கிறத நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப 3வது அதிகாரத்துக்கு நம்ம வரலாம். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, எல்லாரும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. மொர்தெகாய பார்த்து கேட்கிறாங்க, நீ ராஜாவின் கட்டளையை மீறுகிறது என்ன? சரி, இந்த அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி வேற யாராவது ராஜாவுடைய கட்டளைய மீறி இருக்கிறாங்களா? கரெக்ட். யார் பேர் சொன்னீங்க? இந்த 3வது அதிகாரத்துக்கு முன்னாடி யார் மீறினா? வஸ்தி. சோ ராஜா என்ன செய்யறாரு? வஸ்திய கூப்பிடுறாரு. ஆனா வஸ்தி என்ன சொல்லிட்டாங்க? வர மாட்டேன், அழைச்சு வரணும் அப்படிங்க. உடனே பனிஷ்மெண்ட் போச்சா இல்லையா? சோ
ராஜாவுடைய ஆர்டருக்கு ஒருத்தர் கீழ்ப்படியல அப்படின்னு சொன்னா உடனே என்ன நடக்கும்? அங்க கண்டிப்பா ஒரு எக்ஸிகியூஷன் இருக்கும். சரி, ஆனா ஏன் இங்க இவருக்கு ஒண்ணும் நடக்கல? நாலாவது, அது தட் இஸ் ஆல் காட்ஸ் ஹேண்ட். ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம பார்க்கும் பொழுது அது தேவனுடைய திட்டம். பாருங்க, இப்போ அவர்கள் நாளுக்கு நாள், ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல, நாளுக்கு நாள் அவங்கிட்டயே சொல்லி தங்களுக்கு செவி கொடாதே போது. அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ ஏன் அவனுக்கு வணக்கம் சொல்ல மாட்டேங்கிற, நீ ஏன் அவனுக்கு சல்யூட் பண்ண மாட்டேங்கிற, நீ ஏன் அவனை பணிஞ்சு கொள்ள மாட்டேங்கிற அப்படின்னு அவனை டெய்லி என்ன செய்யறாங்க? அவனை தொந்தரவு பண்றாங்க. சிலர் சொல்றாங்க, ஆமான் கழுத்துல போட்டிருந்த அந்த ஒரு பெரிய அந்த ரோப், அதுல விக்கிரகங்கள் இருந்துதான். அது ஒன்று. இரண்டாவது, இவன் ஆதி நாட்கள்ல இருந்தே இவனை எப்படிதான் நம்ம பாக்குறோம்? ஜெனரேஷன்ஸ் ஆப்டர் ஜெனரேஷன்ஸ் ஆண்டவரே என்ன அவனை பற்றி சொல்லும் போது அவன் மீது ஆண்டவருடைய கரம் இருக்குங்கிறத நம்ம பார்த்தோம். யாத்ராகம் 17ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல பார்த்தோம். அப்போ இவன் தான் செகண்ட் ஹையஸ்ட் பொசிஷன்ல இருக்கிறான். அப்போ இந்த 2வது ஒரு ரூல் எங்க ஓவர் ரூல் ஆகி வந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ்தர் கிட்ட சொல்லும் போது நீ இப்போதைக்கு என்ன செய்யாத, நம்ம யூதர்கள் அப்படிங்கிற உன்னோட ஐடென்டிட்டியை என்ன செய்யாத, நீ சொல்லாத. அப்படின்னா என்ன அர்த்தம்? அன்னைக்கு அவங்க சொல்ல வேண்டியது அவங்களுடைய கடமையா இருந்திருக்கலாம். they should reveal their identity, எங்கிருந்து வந்தாங்க. ஏன்னா பல இடங்கள்ல இருந்து ராஜாவுக்கு பொண்ணை பார்த்து அழகானவங்களை கூட்டிட்டு வர்றாங்க. சோ அப்படி இருக்கும்போது அவங்க யாரு, எந்த ஊரு, இன்னைக்கே நம்ம விசாரிக்கிறோமா இல்லையா? அன்னைக்கு ராஜாவுக்கு ராணியா வரப்போறவங்களுடைய ஃபேமிலி ஹிஸ்டரியை கேட்காம இருந்திருப்பாங்களா, இல்ல அவங்கனாலதான் யூதன்னு மறைக்க எவ்வளவு பிரயாசப்பட்டிருப்பாங்கன்னு தெரியல. ஆனா இந்த இடத்துல நம்ம பாக்குறோம், she obeyed, அவங்க கீழ்ப்படிஞ்சாங்க. ஆனா அப்படி சொன்னாலும் இந்த 4வது வசனத்துல இவரால ஒரு ஸ்டேஜுக்கு அத தாங்கவே முடியல. தான் யூதன் என்று அவன் அவர்களுக்கு அறிவித்தபடியினால். சோ ஒரு டைம் வந்தது, இப்ப என்னன்னு ரிவீல் பண்ணிட்டாரு. சோ நான் ஒரு ஜூ அப்படின்னு. இப்போ நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்போ நாளைக்கு ஒருவேளை சபை கூடி வருதல் இருக்கக்கூடாது, யாருக்கும் நம்ம ஆண்டவரை பற்றி நம்ம அறிவிக்க கூடாது, ரட்சிப்பை பத்தி சொல்லக்கூடாது, ரட்சிப்புக்குள்ள நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கவர்மெண்ட்ல இருந்து ஒரு கடுமையான சட்டம் வருதுன்னு வைங்க, என்ன செய்வீங்க? இப்பதான் நம்ம என்ன பார்த்தோம்? ராஜாவுடைய சட்டத்துக்கு நம்ம கீழ்ப்படியணும். நான் இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன், அது இன்னைக்கு இல்லை, என்னைக்குமே நீங்களும் நானும் மைண்ட்ல வச்சுக்கணும். ஏன்னு கேட்டா, ஆண்டவர் கொடுத்த கட்டளைக்கு விரோதமாக கவர்மெண்ட்ல இருந்து ஒண்ணு வரும்போது நம்ம ஆண்டவர் கொடுத்த சொல்லுக்கு தான் கீழ்ப்படியணும். இல்ல நான் ரகசியமா ஜோம் பண்றேன், நான் ரகசியமா போய் சொல்லுவேன், இல்ல. ஏன்னா மத்தேயு 28ல ஆண்டவர் சொல்லிட்டாங்க, வானத்திலையும் பூமியிலையும் எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் என்ன செய்யுங்க, சீஷராக்குங்க, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்க. இப்போ ராஜாவுக்கு மேல இருக்கிறவர் நம்முடைய ராஜா, இது அவர் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளை. சோ அப்படி ஒருவேளை அரசாங்கத்தில இருந்து அப்படிப்பட்ட கட்டளைகளே வந்தாலும் நம்ம எந்த கட்டளைக்கு கீழ்ப்படியணும்? இந்த மேத்யூ 28ல கொடுத்திருக்கிற கிரேட் கமிஷனுக்கு நம்ம கீழ்ப்படியணும். அப்போ எதுக்கு இத சொல்றேன்னா, மொர்தெகாய் கிட்ட இருக்கக்கூடிய பக்தி வைராக்கியத்தை நம்ம பாக்குறோம். ஒரு வயசானவர் இல்லையா, அவருக்கு எவ்வளவோ அன்னைக்கு இருக்கக்கூடிய உபத்திரவங்கள் தாண்டி அன்னைக்கு அவர் வைராகியமா நின்னதை நம்ம பாக்குறோம். பாருங்க, ஆமான் மொர்தெகாய் தன்னை வணங்கி நமஸ்கரியாததை கண்ட போது மூர்க்கம் நிறைந்தவனானான். சோ அவன் நினைக்கிறான், அந்த பவர் இருக்கு என்கிட்ட, அத்தாரிட்டி இருக்குது, அவனுக்குள்ள ஒரு ஈகோ ஒர்க் பண்ணுது. சோ he was a prideful man. அன்னைக்கு அவனுக்குள்ள ஒரு பெருமை இருக்குது, எல்லாரும் என்ன செய்யணும், என்ன வணங்கணும். இப்ப எடுத்துக்கோங்க, வெளிப்படுத்தல் 13வது அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கலாம். 13வது அதிகாரத்தை நம்ம பார்க்கும் பொழுது நம்ம ஃபர்ஸ்ட் இதுல என்னெல்லாம் பார்த்திருக்கிறோம்? ஆமான் தானா அவனுக்கு இருந்த அதிகாரம் கிடையாது, பட் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. சோ அகாஸ்வேரு ராஜா அவனுக்கு அந்த 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 அந்தஸ்தை கொடுத்தாரு, அதிகாரத்தை கொடுத்தாரு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்.
அப்போ முதல் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாமா? பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன. நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போல் இருந்தது. அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயைப் போலவும் இருந்தன. வலு சர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. அப்போ சாத்தான் என்ன செய்வான்? அந்தி கிறிஸ்து ஒரு மனுஷனை போல வெளியிட்டாலும் முழு அத்தாரிட்டி, முழு பவரையும் என்ன செய்யும்? அவனுக்கு கொடுப்பான். சோ அந்த இடத்துல அவன் கொடுக்கிறான். பாருங்க, அத நம்ம 2வது வசனத்துல பாக்குறோம். 7 தலைகளும் 10 கொம்புகளையும் அவனுக்கு, அதே போல இவனுக்கு ஆமானுக்கு ஒரு 10 மகன்கள் இருந்ததையும் நம்ம போன வாரம் நம்ம படிச்சோம். பாருங்க, அடுத்தது 5வது வசனம் வாசிக்கலாம். 5வது வசனம், பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. அல்லாமலும் 42 மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அதுக்கு யுத்தம் பண்ண அதிகாரம் இருக்குது. பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசுற வாய் இருந்தது அதுக்கு. அப்போ பெருமை அவனிடத்துல, ஆமானிடத்துல இந்த பெருமை வெளிப்பட்டதா? ஆமா, அவங்கிட்டையும் என்ன செய்யறோம்? இந்த பெருமையை நம்ம பார்க்கிறோம். இந்த பெருமையை நம்ம பார்க்கிறோம். சோ அப்படி ஒரு பிரைட், அவனுக்கு ஒரு அதிகாரம் இருந்ததா? சோ 2வது வசனமும் இந்த 7வது வசனங்கள் பாருங்க. 7வது வெளிப்படுத்தின விசேஷம் 13:7, மேலும் பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாஷைக்காரர் மேலும் ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. சோ அதிகாரத்தை பெற்றுக்கொண்டவன் இப்ப அவனுக்கு எதை தாங்க முடியல? இந்த மொர்தக்காய் ஒரு வயசான ஒரு கிழவன், ஒரு அடிமை, வாசல்ல இருக்கிறவன் எனக்கு என்ன செய்ய மாட்டேங்கிறான்? எனக்கு வணக்கத்தை செலுத்த மாட்டேங்கிறான். அவன் யாரான்னு விசாரிங்கும் போது அவன் யூதன் தெரியுது. அப்ப இவன் மேல மட்டும் நான் கைய போட்டா பத்தாது, நான் யூதன்கிறவன் எங்க இருந்தாலும் என்ன செய்ய போறேன்? நான் அவனை கொல்ல போறேன். யூதர் எல்லாரையும் நான் சங்கரிக்க போகிறேன். அப்போ பல சமயங்கள்ல நம்ம நம்பர்ஸை நாமளா கால்குலேட் பண்ணி இதுக்கு இது அர்த்தமா அப்படின்னு எப்பவுமே நம்ம ஒரு ராங் அசம்ஷன்ஸ்ல என்னைக்கும் டிரைவ் பண்ணிடக்கூடாது. பைபிள்ல சில நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்களா, நம்பர் 3, நம்பர் 1, நம்பர் 12 இப்படி கொடுக்குறாங்களா? பட் தட் கண்டெய்ன்ஸ் அ மீனிங். ஏன்னா ஹீப்ரூவோட ஒவ்வொரு ஆல்பபெட்ஸுக்கும் ஒரு படம் உண்டு, ஒரு இமேஜ் உண்டு, ஒரு நம்பர் உண்டு. சோ அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல 12 அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது 12 கோத்திரத்தை நம்ம நினைவு கூறுகிறோம். the 12 tribes of ஜேக்கப் நம்ம இந்த இடத்துல நம்ம அவங்கள நினைவு கூறுகிறோம். 2வது முதல் மாதம் என்பது கர்த்தர் அவர்களை பத்திரமாக மீட்கும்படி கொண்டு ஏற்படுத்தின முதல் மாதம். சோ அதனால எவ்வளவுதான் ஆமான் எழும்பி இந்த ஜனங்களுக்கு விரோதமா அவன் போர் செய்ய வந்தாலும் அப்பவே கர்த்தர் மீட்கும் திட்டத்தை ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சுட்டாருன்னு அர்த்தம். ஆமென், ஹல்லேலூயா. சோ அதனால எப்பவுமே நமக்கு அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் கட்டாயம் இருக்கணும். எனக்கு ஒரு ஆபத்து வருது அப்படிங்கும் போது உங்க இருதயத்துல நீங்க நினைச்சுக்கோங்க, எனக்கான ஒரு மீட்பின் திட்டத்தை ஆண்டவர் ஏற்கனவே டிசைன் பண்ணி வச்சுட்டார். இவன் எவ்வளவு கிராண்டான பிளான் அழிக்கிறதுக்கு போட்டாலும் ஆனாலும் ஆண்டவர் பர்மிஷன் கொடுத்தாதான் என்ன செய்ய முடியும்? அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். சோ அப்படி போடும் பொழுதுதான் ஆண்டவர் ஒரு பர்பஸ்ஃபுல்லாவே அந்த சீட்டு எங்க வந்து விழுது? கடைசி மாதத்துல வந்து விழுது. இப்பதான் ராஜா கிட்ட போய் பேசுறான், சந்திக்கிறான். அப்ப பாருங்க 8வது 9வது வசனத்துல பார்க்கும் பொழுது அவர் போய் சொல்றான், அகாஸ்வேரு ராஜாவை பார்த்து, உங்க ராஜ்யத்துல சகல நாடுகளிலும் ஜனங்களுக்குள்ளே ஒரு வித ஜனங்கள் சிதறி இருக்கிறாங்க. they are all scattered across the nations. ஒரு வகை, ஒன் அப்படினாலே ஒரு தேவனாகிய கர்த்தர். இப்ப நம்மளும் we all worship one God. திருத்துவத்தில் தன்னை வெளிப்படுத்தினாலும் நமக்கு one God இல்லையா? the Father, the Son and the Holy Spirit, the Trinity நம்ம குறிச்சாலும் we serve one God. அப்ப பாருங்க, அப்போ ஒரு வித ஜனங்கள் இருக்கிறாங்க. அப்ப எப்பவுமே அந்த பிசாசானவன் இந்த ஒன் காட், அதாவது ஒரே தேவன், அப்படிப்பட்ட அந்த ஜனத்துக்கு விரோதமா அவன் வேலை செய்யறாங்கிறத மறந்துடக்கூடாது. அப்போ இன்னைக்கு இஸ்ரவேலர்களுடைய வரலாறு தெரியும் போது புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய சில காரியங்களையும் நம்ம என்ன செய்ய முடியும்? புரிஞ்சுக்க முடியும், கத்துக்க முடியும்.
அவர்களுடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கும் விகற்பமா இருக்கிறது. அவர்கள் ராஜாவின் சட்டங்களை கை கொள்ளுகிறது இல்லை. ஆகையால் அவர்களை இப்படி விட்டு இருக்கிறது ராஜாவுக்கு நியாயமில்லை. அவங்கனால உனக்கு எந்த ப்ராஃபிட்டும் கிடையாது. அவங்கனால உனக்கு ஆபத்து வரலாம். அதனால இந்த ஜனங்களை என்ன செய்ய, நீ கம்ப்ளீட்டா ஆனிலேட். இன்னைக்கு எப்படி யூதர்களே இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க, அந்த மாதிரி நீ அதை கொண்டு வா அப்படின்னு சொல்றான். இப்பதாங்க ஒரு பயங்கர இன்னும் அந்த டீலை இன்னும் ஸ்வீட் ஆக்குறான். இதெல்லாம் ஏன் படிக்கிறோம்? இனி வரக்கூடிய அந்தி கிறிஸ்துவும் பேச்சு திறமை உள்ளவனாக நிச்சயமா இருப்பான். ஏன்னா அவன் எப்படி இருக்கிறான், சாதுரியமா இருப்பான், பெருமையானவைகளை பேசுவான், அதிகாரம் அவனுக்கு வலு சர்ப்பம் கொடுத்திருக்குது, அவனுக்கு விரோதமா யாருமே நிக்கவே முடியாது. சோ இதெல்லாம் இந்த ஆமான் கிட்ட இருக்கக்கூடிய சில நேச்சர் அவன் கிட்டயும் நம்ம பார்க்க வரும் காலத்துல பார்க்கலாம். இப்ப அவன் சொல்றான், சம்மதமானா அவங்கள எல்லாத்தையும் அழிக்கணும்னு சொல்லி நீங்க அனுப்புங்க, ஒரு ஆர்டர் ஒண்ணு போடுங்க. அப்போ நான் ராஜாவின் கஜானாவிலே கொண்டு வந்து செலுத்த 10,000 தாளந்து வெள்ளியை எண்ணி காரியக்காரர் கையில் கொடுப்பேன். டீல் பேசுறான். இந்த ஜனங்களை அழிக்கிறதுக்கு நான் ராஜாவுக்கு என்ன கொடுக்கிறேன், 10,000 வெள்ளி நான் கொடுக்கிறேன். எவனாவது வந்து அவன் பாக்கெட்ல இருக்கிற இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை கொடுப்பானா? அப்பதான் ஒரு ஆசிரியர் எழுதுறாரு, ஏன்னா அவனுக்கு கீழே நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பாத்தீங்களா, நிர்மூலமாக்கவும் அவர்களை கொள்ளையிடவும். சோ அவங்கள கொல்றதுக்கு முன்பாகவே யூதன் எந்தெந்த நாட்டுல இருக்கிறான், என்னென்ன பொசிஷன்ல இருக்கிறான், எவ்வளவு ஆஸ்தி வச்சிருக்கிறாங்கிற அவனுக்கு கிட்டத்தட்ட 300 tons ஆஃப் சில்வர் அவங்கள கொன்னா சில்வர் மட்டுமே அவனுக்கு கிடைக்குமா ஆமானுக்கு. அப்ப என்ன ஒரு தந்திரமான டீலிங். ஏன்னா நமக்கு தெரியும் பின்னாடி வரப்போற இந்த ஆன்டி கிரைஸ்ட் அப்படி ரொம்ப ஸ்வீட்டா பேசுவான், ஒரு சமாதான உடன்படிக்கை செய்வான், அதுக்கப்புறம் தான் அந்த 3.5 வருஷத்துல தான் யாருங்கிறதையே வெளிப்படுத்துவான். கரெக்டுங்களா? அப்போ அதே போலதான் இந்த டீல் என்ன பண்றான், இன்னும் ராஜாவை பிளீசிங்கா, ராஜா வந்து ஐயோ வேண்டாம் அப்படின்னு சிந்திக்கவே விடல. அப்போ ராஜா வந்து இந்த இடத்துல ஏதோ அவன் கையில இருக்கக்கூடிய ஒரு பான் மாதிரி இருக்கிறார். அவன் சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டுறாரு. வஸ்திக்கு ஒரு சட்டத்தை போடுறாங்க, அதை எக்ஸிக்யூட் பண்றாரு. இப்ப யூத ஜனங்கள் எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வரணுங்கிறாரு, அதுக்கும் என்ன செய்யறாரு, தலையாட்டுறாரு. அப்ப இந்த அளவுக்கு ராஜாவையே தனக்கு கீழாக கன்வின்ஸ் பண்ணக்கூடிய இடத்துக்கு அந்தி கிறிஸ்து வரலாம். அப்ப சொல்றான், அவன் வந்து நான் என்கிட்ட என் கஜானால இருக்கக்கூடிய அந்த காசை எண்ணி நான் உனக்கு தர்றேன். பட் இதனால அவனுக்கு லாபமா நஷ்டமா? லாபம்தான். ஏன்னா அவன் என்ன செய்ய போறான், அத்தனை பேர்த்தையும் கொன்னு அத்தனை பேர்த்துக்கிட்ட இருக்கிற சொத்தையும் அத்தனை ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸ் அவன் வாங்கி தான் பேர்ல மாத்திக்கலாம். சோ எல்லா சொத்தையும் அவன் இழுத்து தான கீழே கொண்டு வரலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப வெளிப்படுத்தின 13வது அதிகாரத்துல நம்ம படிக்கும் பொழுது பாருங்க, 16வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அது சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திரர் சுயாதீனர் அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரை பெரும்படிக்கும் 17 கடைசி பாருங்க, அதுல தன்னுடைய நாமத்தை வைக்கணும், கொல்லவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது. சோ அவனுடைய ஒரு ஞானவான். சோ he must be very intelligent. ரொம்ப சாதுரியமா பேசக்கூடிய ஒரு திறமை கொண்டவனாக இருக்கலாம். அதிகாரத்துக்கு தன்னை உயர்த்தி கொள்வான். ஒரு சமாதான பேச்சுவார்த்தை நடத்துவது போல பேசி தான் கொடுக்கிற மாதிரி தன்னுடையதை கொடுக்கறது போல கொடுத்து என்ன செஞ்சுக்குவான், அன்னைக்கு இருக்கக்கூடிய லீடர்ஸ தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வரதுக்கு. இன்னைக்கு இந்த ராஜா அவனுடைய கண்ட்ரோலுக்கு போனாரா இல்லையா? சரி, இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ல அவனுக்கு என்ன கிடைச்சதுங்கிறத பாருங்க. அப்பொழுது ராஜா தன் கையில் இருக்கிற தன் மோதிரத்தை கழற்றினான். தன்னுடைய மோதிரத்தை கழற்றி அதை ஆகாகியனான அமெத்தாத்தாவின் குமாரனாகிய யூதரின் சத்ருவுமாகிய ஆமானிடத்தில் கொடுத்தான். இட் இஸ் an எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். ஒரு டீல் பேசுறான், ஒரு பெரிய இன கூட்டத்தை அழிக்கணுங்கிறான், நான் என் கஜானால இருந்து உனக்கு கொஞ்சம் வெள்ளிப்பணத்தை நான் தர்றேங்கிறான். ராஜா தான் கையில். அப்படின்னா என்ன அர்த்தம், இனி நான் இல்ல, இனி எல்லா ஃபுல் கண்ட்ரோலும் உன்னுடைய ஃபுல் பவரும்
வரும். அதுதான் நம்ம சொல்றோம், வரக்கூடிய காலகட்டங்கள்ல ஒரு வேர்ல்டு லீடர் எழும்பலாம். He will definitely come. அதுதான் the last dictator. ஸோ அவன் யூதர்களை மட்டுமல்ல எல்லாரையும் தனக்கு கீழாக அடிமைப்படுத்துவான். யூதர்களுக்கு ஒரு பெரிய உபத்திரவ காலம் காத்திருக்கு. இன்னைக்குமே ரட்சிக்கப்பட்ட இந்த யூதர்கள் அப்போ அதை அறிந்தவர்களாகத்தான் இருக்கிறாங்க. ஸோ இதுல முதல்ல இவங்கிட்ட இருந்து நம்ம இவ்வளவு பார்த்தோம்னா என்னெல்லாம் இந்த குணங்கள்லாம் நீங்க ஆமான் கிட்ட பார்த்தீங்க சொல்லுங்க. ஒண்ணு, மொர்தெகாய் அவனை வணங்கல, அப்ப அதனால அவனுக்கு பழி வாங்கணும். தி வெஞ்சன்ஸ். அவனுக்குள்ள அந்த கோபத்தை உள்ள வச்சுக்கிட்டே இருக்கான். கோபம் இருக்கா, பழி வாங்கியே ஆகணும், அந்த வைராகியம் இருக்கா. அப்போ இந்த அதுக்கான என்ன பண்றான், உடனே ஒரு திட்டத்தை தீட்டுறான். அதுக்காக பயங்கரமான ஒரு பிளானோட அந்த ராஜாவை சந்திச்சு இப்ப டோட்டல் கண்ட்ரோல், அந்த முத்திரையே போடுறான். இப்ப 13வது அதிகாரத்திலையும் பார்த்தோம், எல்லாத்து மேல என்ன செஞ்சான், அவன் முத்திரை போட்டான். அவன் ரூல்ஸை எக்ஸிக்யூட் பண்ணான். இப்படி இந்த கதாபாத்திரத்துக்கு நிகராக ஒரே ஒரு கதாபாத்திரத்தை நம்ம வேதத்துல இருந்து பார்த்து இதை முடிப்போம். தொடர்ந்து இவனுடைய ஒவ்வொரு குணத்தையா நம்ம என்ன செய்யலாம், வேர்ல்டு டிக்டேட்டரோட நம்ம வரக்கூடிய நாட்கள்ல நம்ம கம்பேர் பண்ணலாம். ஸோ அன்னைக்கு நம்ம இந்த முத்திரை அப்படின்னு சொன்னாலே ஒரு அத்தாரிட்டி. பார்வோன் தன்னுடைய முத்திரை யார் கைக்கு கொடுத்தாரு? ஆதியாகம புஸ்தகத்துல யோசேப்புக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தார். இப்போ யோசேப்புக்கு அன்னைக்கு ஜனங்க வாங்கறதுக்கு விற்கிறதுக்கு எல்லாத்துக்கும் அந்த அதிகாரத்தை அன்னைக்கு யோசேப்புடைய கரத்துல இருந்தது. ஒரு தானியலை கொண்டு போய் சிங்க கெபியில போடும் பொழுது அதுக்கு என்ன செஞ்சாங்க, அதுக்கு ஒரு சீல் வச்சாங்க. சோ எல்லாமே எதை குறிக்குது, த பவர் அண்ட் த அத்தாரிட்டிய குறிக்குது. அப்போ இன்னைக்கு அந்த அத்தாரிட்டிய எங்கேயோ ஒரு கேபினெட் ஆபீசரா இருந்த ஒரு ஆள், ஒரு சாதாரண ஆபீஸ்ல இருந்த ஒருத்தன் ஃபர்ஸ்ட் 7 பேர்த்துக்கு மேல அதிகாரியானா, அடுத்தது ராஜாவுடைய முத்திரை மோதிரத்தையே வாங்கிட்டான். சோ இந்த மாதிரி தான் ஸ்லோவா ஆன்டி கிரைஸ்டுடைய வளர்ச்சி இருக்கும், நிச்சயமாக இருக்கும். ஆனா இந்த பிரைட், அதாவது அழிவுக்கு முன்னானது அகந்தை இல்லையா? அப்போ அந்த பெருமையுள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து வருகிறார். ஏன்னா இவனுக்கு ஒரு வார்த்தை நம்ம என்ன பார்த்தோம், பெருமை. இப்போ எல்லாரும் அவனை வணங்கும் போது அவனுக்குள்ள என்ன இருந்ததுங்க, பெருமை இருந்தது. அப்போ இப்படி ஒருவனுக்கு ஒரு பெருமை இருந்தது. அவனுக்கு இந்த உயரத்தில் அல்ல, ஆனா அவனுக்கு ஞானத்தினால ஒரு பெருமை அவனுக்குள்ளாக இருந்தது. வாசிங்க 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 23வது வசனம். அந்நாட்களில் அகித்தோப்பேல் சொல்லும் ஆலோசனை தேவனுடைய வாக்கை போல இருந்தது. அப்படி அகித்தோப்பேலின் ஆலோசனை எல்லாம் தாவீதுக்கும் இருந்தது, அப்சலோமுக்கும் அப்படியே இருந்தது. அப்போ இந்த இடத்துல ஒரு மனுஷனை பத்தி நம்ம படிக்கிறோம். இவனுடைய பேர் என்னங்க, அகித்தோப்பேல். அப்போ இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி கொடுக்கப்படவே இல்லை. சோ இந்த இடத்துல நம்ம பாக்குறோம் அவனுடைய சொல் எப்படி இருக்குமா, ஆலோசனை, அவன் கொடுக்கிற ஆலோசனை. இப்ப ஆமா, நீங்க ஒரு ஆலோசனை கொடுத்தானா ராஜாக்கு? இப்ப இத நம்ம இவனை பற்றி நீங்க ஒரு கம்பேரிசனே நீங்க பண்ணலாம். ஆமானுக்கும் அகித்தோப்பேலுக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமை, யூ கேன் கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட். சில பிப்ளிக்கல் கேரக்டர்ஸ் நீங்க உட்கார்ந்து எடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆனா ஆண்டவர் செயல்படுறது ஒரே விதமா இருக்கும். அப்ப பாருங்க, அகித்தோப்பேல் ஆலோசனை தேவனுடைய வாக்க போல இருந்துச்சா, அப்படி அகித்தோப்பேலின் ஆலோசனை எல்லாம் தாவீதுக்கும் இருந்தது, அப்படியே அப்சலோமுக்கும் இருந்தது. கடவுளோட வார்த்தை மாதிரி இருந்ததாம். அதாவது அன்னைக்கு தாவீதுடைய ராஜ்யம் நல்ல ஒரு கோல்டன் பீரியட்னு சொல்லலாம். ஒரு நல்ல ஒரு சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக இருக்கிறாரு. நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு காலகட்டங்கள். அப்படி இருக்கும்போது தன்னுடைய பர்சனல் கவுன்சிலரா வச்சிருந்தது ராஜாவாகிய தாவீது இந்த அகித்தோப்பேல தான். ஆனா இந்த ராஜாவினுடைய மகன் அப்சலோம் இவன் என்ன செய்யறான்னு பாத்தீங்கன்னா, இங்க எப்படி மொர்தெகாய் கேட்ல இருக்கிறாரு இல்லையா, அந்த மாதிரி அகித்தோப்பேல் கேட்ல இருப்பான். அகித்தோப்பேலுக்கு எப்படியாவது அப்பாவுடைய சிம்மாசனத்தை பிடிச்சுக்கணும். அந்த சமயத்துல அந்த ஊருக்கு வரப்போற மக்கள் எல்லாம் அங்கேயே அவங்கள சந்திச்சு அவங்கள முத்தமிட்டு அவங்கள வாழ்த்தி அவங்க பிரச்சனையெல்லாம் விசாரிப்பான். நான் சொல்யூஷன் கொடுக்க மாட்டான், நான் மட்டும் இந்த இடத்துல இருந்தேன்னா உங்க பிரச்சனையை தீர்த்து வச்சிருவேன் பாருங்க அப்படின்னு சொல்லி ஜனங்களை வஞ்சிச்சு இழுப்பான்.
இப்படியே நாட்கள் போனது. ஒரு நாள் அவன் சொன்னான், நான் எப்ரோனுக்கு போறேன்னு சொல்றான். அப்ப ராஜாவோ, நீ சமாதானத்தோட நீ போப்பா அப்படின்னு ராஜா இந்த அப்சலோம எப்ரோனுக்கு அனுப்பிச்சோன்னு அவன் சொல்றான், நீங்க இந்த இக்கால சத்தம் கேட்கும் போது உடனே என்ன பண்ணிருங்க, அப்சலோம் இஸ்ரவேலுக்கு ராஜாவாயிட்டான் அப்படின்னு தனக்கு ஒரு கூட்டத்தை கூட்டிக்கிட்டு ட்ரெயின் பண்றான். அப்படி ட்ரெயின் ஆகி இந்த சம்பவங்கள் எல்லாம் ஒவ்வொன்றா அடுக்கடுக்கா வாசிக்கும் போது இப்படி அப்சலோம் தன்னுடைய சொந்த தகப்பனாகிய தாவீதுக்கு விரோதமாவே எழும்பிட்டான். அப்சலோம் ராஜாவுடைய இடத்துக்கு வரணும். அப்போ ஒரு நாள் செய்தி தாவீதோட காதுக்கு வருது, இப்படி அப்சலோம் உங்களுக்கு விரோதமா வந்திருக்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ அன்னைக்கு ஒரு பதட்டம் நிலவுது. எப்படி இந்த சூசான் அரண்மனை முழுவதுமாக அன்னைக்கு கதிகலங்கி மக்கள் இருந்தாங்களோ, தாவீதுடைய காலகட்டங்களையும் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. அந்த சமயத்துல தனக்கு ஆலோசகரா இருந்த இந்த அகித்தோப்பேல் யார் பக்கமா போய் சேர்ந்துக்கிறாரு அப்படின்னு சொன்னா, யாருக்கு லாயலா இருக்கணுமோ அந்த தாவீதை விட்டுட்டு அகித்தோப்பேல் அப்சலோமோட போய் சேர்ந்துக்கிறான். அவனோட போய் சேர்ந்துக்கும் போது ஏன் இப்படி சேர்ந்தான், ஏன் இப்படி இந்த ராஜாவுக்கு துரோகம் பண்ணான் அப்படின்னு கேட்கும் பொழுது, பத்சேபாள் அவனுடைய பேத்தி. அப்போ அந்த குடும்பத்துல அந்த உரியாவை கொலை செஞ்சத இவன் என்ன செஞ்சிருக்கிறான், அவனுடைய மனசுல தேக்கி வச்சுட்டே இருந்திருக்கிறான். ராஜாவை எப்படியாவது பழி வாங்கணும். தாவீது உரியாவை கொன்று போட்டான். அப்போ இன்னைக்கு அதுக்கான அந்த பழி வாங்கக்கூடிய அந்த காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இது எல்லாமே நீங்க 2 சாமுவேல் 17வது அதிகாரத்திலையும் நீங்க வாசிக்கலாம். அதுல வாசிக்கும் பொழுது இந்த அகித்தோப்பேலுடைய ஐடியாஸ் நிறைய கொடுக்கும்போது, அகித்தோப்பேலுடைய ஐடியா தாவீத கொலை செய்யறதுக்கான அந்த ஐடியாவையும் அந்த கொடுத்து தாவீத கொலை பண்றதுக்கான ஒரு சூப்பரான ஐடியாவை அவன் 17வது அதிகாரம் முதல் 2 வசனத்துல நம்ம வாசிக்க முடியும். அகித்தோப்பேல் என்ன சொல்றான், அப்சலோமை நோக்கி, நான் 12,000 பேரை தெரிந்து கொண்டு எழுந்து இன்று ராத்திரி தாவீதை பின்தொடர்ந்து போகட்டும். அதற்கு முன்பாகவே அவன் ஒரு ஆலோசனை கொடுப்பான், தாவீது விட்டுட்டு போன இந்த மறுமனை ஆட்டிகளை நீ எடுத்துக்கோ அப்சலோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, தன்னுடைய தகப்பன் சேர்ந்த மறுமனை ஆட்டிகளை இவன் எடுத்துக்கொண்டான். அதாவது தன்னுடைய கிரிப்ல கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்தானா. யாருங்க, அகித்தோப்பேல். அப்சலோம ஒரே நாள்ல கொண்டு வரல, நிறைய பாயிண்ட்ஸ் அவனுக்கு கொடுத்து 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 அந்த ஆலோசனை கொடுத்து என்ன செஞ்சான், அவனுக்கு இப்ப தாவீதுங்கிறது கர்த்தருடைய ஜனம்னு நம்ம நினைக்கலாம். அவர்களுக்கு விரோதமாக அகித்தோப்பேல் தன்னுடைய வெஞ்சன்ஸ், அவனுடைய ஞானத்தின் பெருமை அவனுக்குள்ள இருந்தது. எப்படியாவது பழி வாங்கணுங்கிற அந்த எண்ணத்துல அவன் செயல்பட்டானான். அப்படி செயல்பட்டும் போது அந்த சமயத்துல அவன் ஒரு சூப்பர் ஐடியா கொடுக்கறான். இப்ப தாவீது விடாய்த்தவனா இருக்கும்போது நான் கொஞ்சம் பேர்த்த கூட்டிட்டு போய் நான் ராஜாவை மட்டும் கொன்னுட்டு அவன் கூட இருக்கிற மக்கள் எல்லாத்தையும் நான் என்ன செய்யற புடிச்சிட்டு வரேன்னு. ஆனா அதுக்கு முன்னாடி தாவீது என்ன பண்ணானா, அந்த அரண்மனைக்குள்ள தன்னுடைய ஆளை உள்ள ஸ்பையா வச்சிருந்தான். அந்த ஆளுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஊசா. ஊசா யாருங்க, தாவீதோட ஆளு. இன்னைக்கும் இஸ்ரவேலர்கள் என்ன செய்யறாங்க, மொசாட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பை ஏஜென்ட்ஸ் வச்சிருக்காங்களா இல்லையா. இன்னொரு நாட்டுல இன்னொரு இடத்துல என்ன நடக்குதுங்கிறத துல்லியமா என்ன செஞ்சிருவாங்க, உள்ளேயே உட்கார்ந்து அவங்களுக்கே ஐடியா சொல்ற எலிகோகன்லாம் நம்ம பார்த்தோம், உள்ளேயே ஆள் வச்சிருப்பாங்க. சோ அதெல்லாம் இவங்களுக்கு இன்னைக்கு நேத்து பிராக்டிஸ் இல்ல போல இருக்கு. அந்த நாட்கள்ல இருந்தே இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியே டிஃப்ரெண்ட். ஆனா அவனுடைய வாய்மொழியை கேட்போம். இப்ப இவன் யாருக்கு சாதகமா சொல்லுவான், தாவீதுக்கா அப்சலோமுக்கா? தாவீத காப்பாத்துறதுக்கான ஒரு ஐடியா சொல்றான். இவன் சொன்ன ஐடியாலாம் எடுத்துக்காத, உங்க அப்பா எவ்வளவு பெரிய வீரன் உனக்கு தெரியாதா, ஹீஸ் a கிரேட் வாரியர், அவனுக்கு அகேன்ஸ்டா நீ போகாத அப்படின்னு சொல்லி அந்த கான்வர்சேஷன்ஸே என்ன செஞ்சான், அவன் கட் பண்ணிட்டு இந்த இடத்துல ஊசாவுடைய அந்த ஐடியாவை கேட்டு அந்த நாட்கள்ல தாவீதை தப்பிக்க செய்தானா. ஆனா அகித்தோப்பேலுடைய ஆலோசனை வராததுனால அகித்தோப்பேல் நாண்டு கொண்டு மரித்து போனான். So always the pride will lead to destruction. So இன்னைக்கு உள்ள இந்த செய்திக்கு நேரா நம்ம கடந்து போலாம். So இந்த அமலேக்குடைய ஆவி, அதாவது the spirit of antichrist எப்படி எல்லாம் வேலை செய்யும் அப்படிங்கறத தான்
ஸோ 10 மகன்களை பத்தி பார்த்தோம். ஸோ யூரோப்புடைய எக்கானமி வந்து எப்படி உடஞ்சிட்டே வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கு ஒருத்தர் கொடுக்கக்கூடிய Europe's top economies. So America's poorest state now has a higher per capita GDP than the big 5 economies of Europe. We're talking UK, Germany, France, Italy, and Spain. Number 2, European spending power is collapsing. The disposable income for the average American is now 80% higher than the average UK or French citizen and about 50% higher than the average German. Number 3, European companies have stagnated. So Nvidia alone is worth more than every company on the UK stock market combined. Number 4, Europe has the lowest fertility rate of any continent. So all those generous social welfare programs that Europe is famous for, they're all going to collapse because there are going to be way more seniors taking from the system than there are young people paying into it. But there is one way for Europe to get out of this mess, and that's through the potential productivity gains of new tech like AI and robotics. But sadly, and this brings us to number 5, Europe is not competitive in any of these areas. There are no European AI leaders, no chip makers, no rocket companies, no social media giants, no relevant players in space technology, drones, battery storage, crypto and blockchain, robots. These people don't even have fucking air conditioning. Now, don't get me wrong, I love Europe. I'm rooting for them. But you guys need to get your shit together. ஸோ யூரோப்புடைய எக்கானமியா இருக்கட்டும், அங்க இருக்கக்கூடிய ஜிடிபி, அங்க இருக்கக்கூடிய வளர்ச்சிகள், அங்க இருக்கக்கூடிய கண்டுபிடிப்புகள் எப்படியெல்லாம் சரிஞ்சிட்டு வருது. அதே போல மக்கள் தொகை, பிள்ளைகள் பிறக்கிறதும் என்ன ஆயிட்டு இருக்கு, அங்கெல்லாம் வந்து குறைஞ்சிட்டே வருது. இன்னைக்கு நம்ம பாக்குறோம், இன்னும் கொஞ்சம் காலகட்டங்கள்ல, இன்னும் அதிகபட்சத்துல ஒரு 5 இருந்து ஒரு 10 ஆண்டு காலங்களுக்குள்ள இஸ்லாமியர்களுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கும்னு சொல்லப்படுது. இப்ப நம்ம இங்க வரோம், ஹியூமானிடேரியனுடைய எய்ட்ஸ் சரியா வரல அப்படிங்கறதெல்லாம் கொடுக்கறாங்க. 2 சைடுல இருந்தும் தகவல்கள் பரிமாறுறாங்க. நம்ம இந்த காரியத்துக்காக ஜெபிக்கலாம். பசியில பஞ்சத்திலும் இருக்கக்கூடிய காசா மக்களும் அந்த இடத்துல இருந்து இஸ்ரேல் வந்து காசாவுக்கு சரியான உணவுகளை வழங்குறதில்ல. அதனால காசால பயங்கரமான பசி பஞ்சம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனாலும் சில குற்றச்சாட்டுகளை இஸ்ரேல் பக்கத்துல இருந்து வைக்கிறாங்க. சரியான ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணல அப்படிங்கிறது. இந்த வாரம் மொசாடுடைய தலைவர் அந்த ஹாஸ்டேஜஸ் உடைய ரிலீஸ பத்தி டிஸ்கஷன் இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம்.
ஸோ அதே போல இஸ்ரேல் ஏமன் நாட்டின் மீது அவங்க தொடர்ந்து ஒரு தாக்குதல் நடத்திட்டு தான் இருக்கிறாங்க. ரோன் டர்மர் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னாக்கா, ஹமாஸ் உடைய டிமாண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் வந்து இஸ்ரேல் இஸ் நாட் வில்லிங் டு அக்செப்ட் டு எண்ட் த வார். இந்த யுத்தத்தை முடிக்கிறதுக்கு அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. இப்போ யுத்தம் தீவிரம் அடைஞ்சிருக்குது. ஸோ இந்த யுத்தத்துல வந்து ஒரே ஒரு செய்தி தான் இந்த வாரம் முழுக்க முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, நாங்க அந்த ஹாஸ்டேஜஸை நாங்க ரிலீஸ் பண்றோம். 60 நாள் சீஸ் ஃபயர் அது கொண்டு வாங்க. அதான் உயிரோட இருக்கிறவங்கள 10 பேர்த்த நாங்க வெளியிடுறோம், நாங்க அனுப்புறோம். அதே போல மரித்த சிலரையும் நாங்க கொடுக்கறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இஸ்ரேல் வந்து ரொம்ப டோட்டலாவே ரொம்ப ஆணித்தரமா சொல்லிட்டாங்க, நாங்க இனிமேல் ஒரு ஹாஸ்டேஜஸ கூட பிணை கைதிகளை உங்க வசம் நாங்க விடுறதா இல்ல. எங்களுக்கு 100% அவங்க ஹாஸ்டேஜஸ் வந்து கம்ப்ளீட்டா வரணும் அப்படிங்கிறது. ஸோ வரக்கூடிய நாட்கள்ல வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய விசிட் இருக்கலாம். முக்கியமான ஒரு செய்தி என்னன்னா, இத்தனை நாள் மறுப்பு தெரிவித்த எத்தனையோ பேர்ல இன்னைக்கு யுஎன்ஓ ஹமாஸ் வந்து இன்னைக்கு ரேப் அப்படிங்கிறத ஒரு காயா பயன்படுத்தினாங்க அப்படிங்கிற ஒரு செக்ஷுவல் அபியூஸ் அவங்க பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத ரொம்பவே உறுதியா அவங்க பிளாக் லிஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ரொம்ப ஹாரிபிளான ஒரு செக்ஷுவல் கிரைம்ஸ் அவங்க நடத்தியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு யுஎனுமே இந்த தடவை அதை ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. இத்தனை நாள் உலகம் முழுவதும் கேட்டாங்க, அதெல்லாம் தவறான குற்றச்சாட்டு, தவறான செய்திகள் அப்படியெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இதை வந்து இப்போ உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க. அதே போலதான் ஹெஸ்போலா அங்கேயும் வந்து தீவிரமான தாக்குதல் நடந்துகிட்டே தான் இருக்குது. ஏன்னா அங்கிருந்தும் தாக்குதல் இருக்குங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ அடுத்தது நம்ம பார்க்கும் பொழுது இங்க ஒரு காசாவுக்குள்ளாக கொண்டு வந்த ஒருவருடைய அந்த உணவு பொட்டலம் கொண்டு வந்த அந்த டிரைவர் அந்த ட்ரக்ல பார்க்கும் பொழுது அந்த தீயில மாட்டி அவரு காயப்படுறதையும் பார்க்கிறோம். பட் நோபடி இஸ் ரெடி டு ஹெல்ப். ஸோ கான் யூனிஸ் அப்படிங்கிற அந்த பகுதிகளிலேயே நம்ம பார்க்கிறோம், அங்கேயும் ஏராளமான பயங்கரவாதிகளுடைய ஆக்கிரமிப்பு இருக்குது. தொடர்ந்து இஸ்ரேல் தாக்குதல் தன்னுடைய ஐடிஎஃப் ஃபோர்ஸஸை அனுப்பி நடத்திட்டே தான் வருது. ஒரு பக்கத்துல பார்க்கும் பொழுது சூடான் நாட்டிலையும் பயங்கரமான பஞ்சம். இந்த சூடான் தேசத்திற்காக நம்ம கட்டாயம் நம்ம ஜெபிக்கணும். ஏராளமான குழந்தைகள், மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து அங்கேயும் வந்து பயங்கரமான ஒரு பசியில இருக்கிறாங்க. ஸோ போன வாரம் பார்த்தீங்கன்னா நம்ம அலாஸ்கால வச்சு புட்டினும் ட்ரம்ப் அவங்களும் ஒரு சந்திப்பு இருந்தது. அது போல ஜெலன்ஸ்கியோட சீக்கிரமா ரஷ்யா உக்ரைனுடைய ஒரு வாரம் ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பலாம். ஸோ இங்க நம்ம பார்க்குறோம் இந்த செய்தி பாருங்க, we demand an end to the state of Israel. ஸோ எப்படி நம்ம இப்ப ஆமானுடைய கதையை நம்ம பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி ஒருத்தர் சொல்றாரு இஸ்ரேல் ஷுட் பி வைப்ட் ஆஃப். அதாவது அது மேப்ல வரைபடத்திலேயே இருக்கவே கூடாது அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு வெறுப்பும் கசப்பும் மக்கள் மேல இருக்கு. அதனாலதான் ஒரு சின்ன ரிப்போர்ட் கொடுத்திருக்கிறாங்க. 2090s பார்த்தா யூதர்களை இங்கிலாந்து தேசத்துல இருந்து வெளியே போன்னு சொன்னாங்க. 1390s பிரான்ஸ் வந்து யூதர்களா நீ வெளியே போ, அந்த மாதிரி ஸ்பெயின், போர்ச்சுகல், உக்ரைன், ரஷ்யா இப்படி பல நாட்டவரும் இன்னைக்கு சொன்னாங்க. ஆனா அந்த 2020ல உலக மக்கள் யூதர்களை பார்த்து சொல்றாங்களாம், நீ இஸ்ரேலை விட்டும் வெளியே போ அப்படின்னு அவங்க சொல்றாங்களாம். ஸோ அன்னைக்கு வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்டேட் கொடுத்தது தான் ஒரு வெறுப்பா இருந்தது. இன்னைக்கு அந்த மக்களே இருக்கக்கூடாது, அதாவது யூதர்கள் மேல இருக்கக்கூடிய பயங்கரமான வெறுப்பு நாளுக்கு நாள் அதிகமாகுது. இதெல்லாம் எதற்கு அடையாளம்? எவ்ரிதிங் இஸ் கம்மிங் டு அ கிளைமேக்ஸ். ஆண்டவருடைய வருகை, அந்தி கிறிஸ்துனுடைய அவனுடைய என்ட்ரி, இது எல்லாமே இட்ஸ் ஆல் கம்மிங் வெரி க்ளோசர் அப்படிங்கறத நம்ம நடக்கிற சம்பவங்கள்ல வச்சு நம்ம பார்க்கலாம். ஸோ 2 பேருமே அவங்க மீட் பண்ணி இருந்தாலும் ஒரு நல்ல சமாதான ஒரு முடிவு ஏற்பட்டிருக்கா அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய பீஸ் டீல், ஒரு சீஸ் ஃபயர் வந்ததா நமக்கு தெரியல. ஆனா வரக்கூடிய நாட்கள்ல இருக்கும் அப்படிங்கறத சொல்றாரு. ஒருவேளை புட்டினும் ஜெலன்ஸ்கியும் மீட் பண்ணக்கூடிய ஒரு தருணம் வரலாம். அது ஒருவேளை சுவிட்சர்லாந்துல வச்சு நடக்கலாம். அதற்கு பிறகு ட்ரம்ப்பும் அதை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுடைய தனிப்பட்ட ஜெபங்களையும் இந்த யுத்தங்கள் ஓயணும் அப்படிங்கறத நம்ம ஜெபிக்கலாம். ட்ரூஸ் மக்கள் இஸ்ரவேலர்களுக்கு நிறையவே அவங்க நன்றி செலுத்துறாங்க அவங்க கொடுத்த ஆதரவுக்காக. ஸோ பல பொட்டணங்கள் மற்ற தேசத்திலிருந்து வந்ததும் பார்க்கிறோம். அதுவும் கெட்டுப்போன பதார்த்தங்கள் அப்படின்னு சில குற்றச்சாட்டுகளும் வைக்கப்பட்டிருக்கு. ஆனா யூஎன் வந்து சொல்றாங்க 3553 ட்ரக்ஸ் தான் இது வரைக்கும் காசாக்குள்ள என்டர் ஆயிருக்கு அப்படின்னு. ஆனா ரியாலிட்டியில பார்க்கும்பொழுது மோர் தென் 9200 ட்ரக்ஸ் உள்ள வந்திருக்கு. அவங்க கொடுத்திருக்கிற கணக்கை விட
ஜாஸ்தி தான் நாங்க அனுப்பியிருக்கிறோம். பட் அவங்க சில ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மாலிட்டிஸ் அவங்க கம்ப்ளீட் பண்ணணும். உள்ள வரவங்க தீவிரவாதிகளா இல்ல வேற மக்களான்னு எப்படி தெரியும்? அதனால சில தடைகள் இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். இப்ப ரொம்ப நாளாவே வந்து பிபிசி நியூஸ்ல நம்ம பார்க்கும் பொழுது ஒரு ஒரு பசினால ஒரு பேஷண்ட்டை காமிச்சு இவங்க ஸ்டார்வேஷன்னால இவங்க மறிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். பட் இப்ப பிபிசி நியூஸ் வந்து ஒரு போஸ்ட் வந்து டெலீட் பண்ணிருக்கிறாங்க. அவங்க உண்மையாலுமே வந்து பசியினால இல்ல, ஒரு வியாதினால அப்படின்னு. ஆஸ்திரேலியாவை பார்க்கும்போது ஆஸ்திரேலியா டோட்டலாவே இஸ்ரேலுக்கு எதிர்த்து வந்திருக்குது. அதாவது எங்களுக்கு நீங்க ரொம்ப துரோகம் பண்ணிருக்கிறீங்க அப்படின்னு இஸ்ரேல் வந்து வன்மையா கண்டிச்சிருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய தலைவருக்கே வந்து அவங்க வீசா கொடுக்க மாட்டோம் அப்படிங்கறத அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பாருங்க, இந்த ஹாஸ்டேஜோடைய டீலுக்கெல்லாம் அவங்க வரல. ஸோ இவங்கெல்லாம் அங்க இருந்தக்கூடிய பிணை கைதிகள் தான். இவங்கெல்லாம் மறித்து அவங்க ஆல்மோஸ்ட் இட்ஸ் a year. ஸோ இது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம சொல்லக்கூடிய எந்த ஒரு சாலிடான நியூஸும் இப்ப நம்ம வெளியே கொண்டு வர முடியாது. ஆனாலும் சில முக்கியமான பகுதிகள் வந்து இனி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ கிரிமியா மற்றும் இன்னொரு பகுதி அந்த ரெண்டுமே இனிமேல் வந்து உக்ரைன் கிட்ட இருக்காது அப்படிங்கறதையும் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. நேட்டோலயும் அது ஜாயின் ஆகாது. ஸோ இவங்களுடைய சந்திப்பும் இருந்திருக்குது போன வாரம். ஸோ ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் ரஷ்யாவுடைய போர் நிறுத்தத்தை குறிச்சதான பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்குது. ஸோ சில காரியங்களுக்கு ஜெலன்ஸ்கியும் வந்து ஒப்புதல் கொடுத்திருக்கிறாரு. போன தடவை வந்து உனக்கு கிராட்டிடியூடே கிடையாதா, ஒரு நன்றி செலுத்த மாட்டியா அப்படின்னு வச்ச அந்த குற்றச்சாட்டுக்கெல்லாம் ஏராளமான நன்றிகளே அவர் சொல்லியிருக்கிறாரு. பாருங்க, டோன்பாஸ், கிரிமியா இது ரெண்ட நீ என்ன செய்யணும், உக்ரைனுக்கு இருந்து எடுத்து ரஷ்யாவுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஒரு மைக் ஹாக்கபி என்ன சொல்றாருன்னா, நிறைய யுத்தங்கள் இந்த தடவை வந்து ஒரு முடிவுக்கு வர்றது வந்து இன்னைக்கு வந்த லீடர் ட்ரம்ப்னால தான் அப்படின்னு சொல்றாங்க. காசாக்குள்ள எல்லாம் வந்து பயங்கரமான ஒரு தாக்குதல் நடக்குது. இது பாருங்க, லார்ட் மேயர் இந்த பதவி வந்து பிரிட்டன்ல ரொம்ப முக்கியமான ஒரு பதவி. இவரை தான் நம்பர் 1 சிட்டிசன்னே சொல்லுவாங்க. இவருடைய பூர்வீகம் எங்கன்னு கேட்டீங்கன்னா பாகிஸ்தான். எல்லாருக்குமே தெரியும் அது ஒரு கிறிஸ்தவ நாடு. ஆனா இந்த இதுல பாத்தீங்கன்னா சோ அந்த நாட்டினுடைய கொடி இறக்கப்பட்டு பாகிஸ்தானுடைய இண்டிபெண்டன்ஸ் டேவை செலிப்ரேட் பண்றதுக்காக பாகிஸ்தானுடைய கொடி வந்து அன்னைக்கு ஏற்றப்பட்டிருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். சோ ஆரம்ப காலத்துல 30% மட்டுமே முஸ்லிம்ஸ் இருந்தாங்க. இன்னைக்கு அடுத்த ஒரு 6 வருஷத்துக்குள்ள அது கிட்டத்தட்ட தோராயமா 40% வந்து எட்டிரும் அப்படிங்கிறாங்க. அதாவது உலகம் முழுவதுமாக இஸ்லாமியர்களுடைய ஆதிக்கம் இது எங்க நடக்குது அப்படின்னா பர்மிங்ஹாம்ல நடக்குது. இட் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் லார்ஜஸ்ட் சிட்டி. ஸோ அங்கே வந்து இந்த அளவுக்கு மாற்றங்கள் வருகிறது அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். தி வேர்ல்ட் இஸ் வெரி குவிக்லி சேஞ்சிங். ரொம்ப ரொம்ப வேகமா மாறுறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இவர் பாருங்க, இவர் சொல்லியிருக்கிறதும் இவரோட கருத்துக்கள் பாருங்க. அமீர் அவர் சொல்லியிருக்கிறார் பாருங்க, ஆல் யூரோப்பியன் கண்ட்ரீஸ் ஆர் வித்தின் அவர் ஃபயரிங் ரேஞ்ச். நாங்க வந்து பிரான்ஸ் மட்டும் இல்ல, வி ஆர் கம்மிங் இன்டு ஜெர்மனி, பிரிட்டன், வெஸ்டர்ன் அண்ட் ஈஸ்டர்ன் யூரோப்குள்ள நாங்க வர்றோம் அப்படிங்கறத ஒரு ஈரான் நாட்டை சேர்ந்தவர், ஒரு முக்கியமான ஒரு பொறுப்புல இருக்கிறவர் சொல்லியிருக்கிறார். ஸோ ஆல் ஓவர் த வேர்ல்ட் ஒருத்தருடைய கண்ட்ரோலுக்கு கீழே போகுதுங்கிறத பாக்குறோம். இங்க இவர் சொல்றதும் பாருங்க, எங்களுக்கும் இஸ்ரேலுக்கும் எந்த விதமான சமாதான உடன்படிக்கை நடக்கவும் இல்லை, அப்படி நாங்க எந்த ஒரு நியூஸும் வெளியிடல, சீக்கிரத்துல ஒரு யுத்தம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய பேச்சு ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா ஹமாஸுக்கு ஆதரவா இந்த பேச்சுல கொடுத்திருக்கிறாங்க. சோ ஹமாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ். அவங்க என்னெல்லாம் பண்றாங்க, சோ அதெல்லாம் வந்து ரொம்ப அகெயின்ஸ்டா இருந்தது. அக்டோபர் 7 அப்போ யாரெல்லாம் ஆதரவு தெரிவிச்சாங்களோ, பயங்கரவாதத்தை கண்டிச்சாங்களோ, இன்னைக்கு அவங்க எல்லாம் மாறி இருக்கிறத நமக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாவே இருக்குது. சோ இதுல ஒரு வீடியோ ஒன்று இருந்தது பாத்தீங்கன்னா, இது அமெரிக்க தேசத்திலயும் அப்படிதான். சோ அமெரிக்காவிலயும் ஷியா இஸ்லாமியர்கள் ஒரு செரிமனியை செலிப்ரேட் பண்றதுக்கு ஒரு பெரிய ஒரு பகுதியே வந்து அத்தனை பேர் வந்து சேர்ந்துட்டு வராங்க. The slow death of Europe பாருங்க, நாளுக்கு நாள் வந்து அங்க குறைஞ்சிட்டு. ஸோ அங்க இருக்கக்கூடிய முஸ்லிம் ஸ்கூல்ஸ் உடைய பெர்சன்டேஜ் வந்து அதிகமாயிட்டே வருதாம். அதாவது நெருக்கங்கள் வந்து இனி வெறும் யூதர்களுக்கு மட்டுமல்ல, கிறிஸ்தவர்களுக்கும் 100% இருக்கும். அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. ஸோ நம்ம வந்து உண்மையாலுமே ஒரு எழுப்புதலை எதிர்பார்க்கிறோம், நிச்சயம் இருக்கும். ஆனா அதே சமயத்துல ஒரு பெரிய நெருக்கம்
வரும். அன்னைக்கு யூதர்கள், பட் பல இடங்கள்ல கிறிஸ்தவர்களும் கொலை செய்யப்படுறாங்க. 2-3 வாரமா தொடர்ந்து அந்த நியூஸை தான் நம்ம பார்த்துட்டே வரோம். ஸோ இங்கே பார்க்குறோம் ஒரு ப்ரோ பாலஸ்தீனன் ப்ரொட்டஸ்டர் ஆம்ஸ்டர்டாம்ல. ஸோ அவர் எழுதிட்டு அவர் பயங்கரமா கத்தி இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டா பேசுறது எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ இஸ்ரேல் எப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்துல இருக்கும்னு நினைச்சு பாருங்க. இது ஈரான்ல நடந்த ஒரு ஆயில் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியோடைய ஒரு தாக்குதல். ஸோ இவர் தான் ரோத்மேன் அப்படின்னு சொல்லக்கூடியவருக்கு அவருடைய வீசாவை ஆஸ்திரேலியா டோட்டலாவே டினை பண்ணியிருக்குது. ஸோ ஏமன் நாட்டில் இருக்கக்கூடிய பகுதிகளையும் தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. ஸோ ஜாமிர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இனி வரக்கூடியதுல இன்னும் கூடிய ஒரு பயங்கரமான ஆப்ரேஷன் நாங்கள் கண்டக்ட் பண்ண போறோம். தி கிடியன்ஸ் சேரியட்ஸ் we will see the completely we will take control of Gaza. அது அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அது டிஃபீட் ஆகாம நாங்க விட போறது இல்லைன்னு. பட் இதுக்கு நடுவுல இஸ்ரேல் நாட்டுக்குள்ளாரையும் பயங்கரமான குழப்பங்கள், இடதுசாரி கட்சிகள் எல்லாரும் எழும்பி இன்னைக்கு நெத்தனியாவுக்கு அகேன்ஸ்டா இந்த ஹாஸ்டேஜஸ் டீல்ல காசாவை நாங்க கம்ப்ளீட்டா நாங்க டிஸ்ட்ராய் பண்ணுவோம் அப்படின்னு சொன்ன தீர்மானங்களுக்கு எதிராக இன்னைக்கு உள்நாட்டிலுமே பலவிதமான குழப்பங்கள் இருக்கு. அவர் தன்னுடைய பதவியை தக்க வச்சுக்கிறதுக்காக தான் இப்படி பண்றாரு. ஏன்னா இனி வரக்கூடிய எலெக்ஷன்ல ஒருவேளை அவர் பதவிக்கு வரலன்னா அவர் மேல விசாரணை கமிஷன் வரலாம். ஸோ அதை தடுக்கிறதுக்காக இவர் இப்படி பண்றாரா? இப்படி அங்கேயும் ஒரு சரியான ஒரு புரிதல் இல்லாத ஒரு நிலைமை இருக்கு. பட் நாட் எவ்ரிபடி, எல்லாரும் கிடையாது, பட் ஒரு சிலர் சேர்ந்து எதிர்த்து வர்றதையும் நம்ம பார்க்கிறோம். ஸோ ஃபாரின் மினிஸ்டர் பிரான்ஸும் எப்போ பாலஸ்தீனத்துக்கு ஒரு 2 ஸ்டேட் சொல்யூஷனுக்கு ஒரு ஒப்புதல் கொடுத்தாங்களோ, தனி நாடு நாங்க ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்களோ, அப்போ பிரெஞ்சு நாட்டையும் என்ன சொல்லிட்டாங்கன்னா, உங்க கான்சுலேட்டை நீங்க காலி பண்ணிட்டு நீங்க போலாம் அப்படிங்கறத சொல்லியிருக்கிறாங்க. ஆனா நெத்தனியாவை ரொம்பவே பிரைஸ் பண்ணி சொல்லியிருக்கிறாரு ட்ரம்ப். என்னன்னா, ஹி இஸ் ரியலி அ வார் ஹீரோ. தன்னுடைய நாட்டை காப்பாத்துறதுக்காக அவர் இவ்வளோ பெரிய முயற்சி எடுத்திருக்கிறாரு. ரொம்ப கரேஜியஸான ஒரு ஆக்ட் எடுத்திருக்கிறாரு. அதாவது தி ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. யூதர்களுடைய வாழ்க்கையில் அதே தான். அன்னைக்கு ஒரு ஆமான் எழும்பி இவங்களுக்கு எதிர்த்தா வரும்போது 2 கரேஜியஸான லீடர்ஸ், ஒரு மொர்தகாயும் ஒரு எஸ்தரும் 2 பேரும் இணைஞ்சு எப்படி எதிர்த்து ஒரு டிசிஷன் எடுத்தாங்களோ, அது போலதான் இன்னைக்கு வரக்கூடிய லீடர்ஸும் அப்படி ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. எல்லாத்துக்கு மேல ஆண்டவருடைய கரம் எடுத்து அந்த தேசத்தை நம்ம பாதுகாக்கிறத நம்ம பார்க்கிறோம். பீபாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபேமிலியை முழுவதுமாக அவங்க கொன்று போட்டதை நம்ம பார்க்கிறோம் இல்லையா? ஆனா அதுக்கு மூல காரணமா இருந்த அந்த பயங்கரவாதி, அந்த தீவிரவாதியும் எலிமினேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இஸ்ரேல் தேசம் ஒரு பயங்கரமான நெருக்கத்துக்குள்ள இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். உலகம் முழுவதுமே என்டையர் யூரோப்பும் ஒரு மாற்றம் அடைகிறத நம்ம பார்க்கிறோம். சம்படி இஸ் டேக்கிங் கண்ட்ரோல். ஸோ இதெல்லாம் எதுக்கு? ரொம்ப நாளாவே எல்லாருமே ஒரு வேர்ல்ட் லீடர், ஸோ ஒரு ஒன் ஃபோர்ஸ் உள்ள வரும் அப்படிங்கிறத பேசிட்டே தான் இருக்கும். அது அந்த நாளுக்கு எவ்வளவு நெருக்கத்துல போயிருக்கிறோங்கிறது தெரியல. ஆனா சில காரியங்கள் மாற்றத்துக்கு நேரா நம்ம நகர்ந்துட்டு இருக்கிறோங்கிறது உண்மைதான். அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, இஸ்ரவேல் மக்களுடைய வரலாறு அன்றும் இன்றும் 2யும் நம்ம படிக்கும் போதுதான் இதோடைய டோட்டல் பிக்சர் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஸோ வருகிற வாரத்திலையும் இஸ்ரவேல் தேசத்தினுடைய வரலாறு பக்கங்கள் தொடரும். நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல மாலை வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஏராளமான காரியங்களை நாங்களும் படித்தோம், பல காரியங்களை கற்றுக்கொண்டோம். இதன் மூலமாக ஆண்டவரே, நாங்கள் இன்னைக்கு கற்றுக்கொண்ட ஒரு காரியம், உம்முடைய வருகை சமீபமாக இருக்கிறது. உம்முடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. எந்த கால சூழ்நிலையிலையும் எஸ்தரும் மொர்தகாயும் உறுதியாய் தங்களுடைய விசுவாசத்துல நிலைத்து இருந்தது போல, எப்படிப்பட்ட காலங்கள் எழும்பினாலும் நாங்க உமக்கு உண்மை உள்ளவர்களாய் விசுவாசத்தை காத்துக்கொள்ள கிருபை செய்யுங்க. எங்கள் பலவீனத்திலே உதவி செய்ய எங்களுக்காக பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆண்டவரே, அவருடைய வழி நடத்துதலுக்கு நாங்கள் எங்களை முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளும் எங்களோடு கூட இணைந்து ஆண்டவரே, இந்த பாட வகுப்புல கலந்து கொண்ட ஆண்டவரே, ஆன்லைன்ல எங்களோடு கூட இணைந்த ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, அவங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க. இந்த வாரம் முழுவதும் தேவ கிருபையும் ஒத்தாசையும் அவர்களோடு கூட தங்கி தாவரிக்கட்டும். இந்த நாளின் செஷனுக்காக உழைத்த ஒவ்வொருவருக்காக, வந்த ஒவ்வொருவருக்காக நான் ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே வாழ்த்துதல் சொல்லுகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.